அப்போ 2027 பேச்சுக்கு 2027 பேச்சுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் 2027 பேச்சுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் 2026 நடந்துச்சு ஜனவரி. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பருடைய நாங்கள் மூணிங்கள் x+1 இன்னும் 2x - 1 இது நார்மலான பகுதி பின்ன வடிவம். இது நீங்கள் பகுதி பின்னமாக்கலாம். என்ன a கீழ் ஒரு வடிவம் x+1 என்று நார்மலான பகுதி பின்னம், b கீழ் 2x - 1 சொல்லி எடுத்துப்பீங்க. ஸோ எடுத்து பிறகு 3 சமன் a × 2x - 1 என்றும் b × x+1 என்று எடுத்துப்பீங்க. இப்போ குணகத்தை சமப்படுத்திப்பீங்க. எக்ஸோட குணகம் இங்கே 0, இங்கே எக்ஸோட குணகம் 2a + b என்று வந்திருக்கும். எக்ஸோட மாறலி எக்ஸோட 0 சமப்படுத்திப்பீங்க 3 வந்திருக்கும். இங்கே -a இங்கே +bங்கிற வடிவமாக வந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு சாப்பாட்டில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்களாக இருந்தால் தீர்த்து விட்டுப்பீங்க. ரெண்டு சாப்பாடையும் ஒன்று கழிச்சு விட்டீங்களாக இருந்தால் a சமன் 1 சொல்லி a சமன் 1 சொன்னால் b சமன் ரெண்டு சாம்பாட்டையும் ஒன்று கழிச்சு விட்டீங்கன்னா 3a -a அப்போ 3a சமன் -3 வந்திருக்கு. இப்போ a சமன் -1 வந்திருக்கு. a சமன் -1 -1 × -1 இங்கால 3 வரணும்னா b வந்து 2 வந்திருக்கு. உங்களோட டிரெக்ட் ஆன்சர் 3 × x+1 2x - 1 is equal to -1 × x+1 into +2 × 2x - 1 சொல்லி மாற்றிக்கணும். ஸோ உங்களுக்கு சரியாக இருந்திருந்தா உங்களுக்கு இந்த வடிவம் எடுத்ததுக்கு 5 மார்க்ஸ். இந்த வடிவம் எடுத்ததுக்கு 5 மார்க்ஸ் சரியா. அதுக்கு பிறகு இந்த ஏக்கு 5 மார்க்ஸ், பிக்கு 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ். வடிவம் சரி அறிகிறதுக்கு 5 மார்க்ஸ், ஏக்கும் பிக்கும் 10 மார்க்ஸ் சரியானே. அடுத்தது இதுக்கு 5 மார்க்ஸ், பகுதி பின்னம் வெளியே காட்டுறது 5 மார்க்ஸ். விலங்கல கரெக்ட் பண்ணுங்க. ரெட் கலர் பென் எடுங்க. ரெட் கலர் பென் இல்லையா? ரெட் கலர் பென் எடுங்க. ஸோ கடைசியா ஒரு கேள்விக்கு, அப்போ அந்த கேள்விக்கு சும்மா ஐடியா எடுக்கணும். இப்போ இதில் 20 மார்க்ஸ் வந்துடும். இதில் 20 மார்க்ஸ் வந்துடும். அப்போ 15 மார்க்ஸ் சரி வரும். இது ரெண்டும் சேர்த்து 5 மார்க்ஸ் சரி 15 மார்க்ஸ் சரி வந்துடும். ரைட்டா 15 மார்க்ஸ் சரி இதில் வந்துடும். அது நான் 20 மார்க்ஸ் கொடுக்க, நான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு கொடுக்க. ரைட்டா 20 மார்க்ஸ் நான் கொடுக்க வேண்டியதுக்கு. அடுத்தது வந்துட்டு 3 × x+1 into x - 2 இதை பகுதி பின்னமாக்கணும். இதில் இருந்து இதை பகுதி பின்னமாக்கணும். x+1 இருக்கு, 3 அப்படி இருக்கு. ஆனால் அந்த 2x - 1 வந்துட்டு இங்கே x - 2 மாறிக்கு. அப்போ நாங்கள் இனி ஒரு பிரதியில் ஒன்று போடணும். ஏதோ ஒரு பிரதியில் ஒன்று போடணும். 3 × x+1 x - 2 பிரதியில் ஒன்று போடணும். பிரதியில் ஒன்று போட வேண்டும். நான் என்ன பிரதியில் போட போறேன்னு சொன்னா சும்மா நான் யோசிச்சு பார்க்கேன் சரியா. இப்போ எனக்கு இந்த x - 2 வரணும்னு சொன்னா அந்த 2 எப்படி வந்திக்கணும்னு சொன்னா போமஸ் எடுக்கிற டைம்ல தான் அந்த 2 வந்திக்கணும். ரைட், அந்த போமஸ் எடுக்கிற டைம்ல 2 வந்திக்கணும். நான் பிரதிகண்டு போட்டு பார்க்க போறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறீங்க? x+1 போட்டு விட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக x+1 போட்டு விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இங்கே வந்துட்டு இதில் x+2 உருவாயிரும். இதில்
2x plus 2 minus 2 2x minus 2 உருவாகுமே 2x plus 1 உருவாங்க 2x plus 1 உருவாங்க அப்போ அது செட் ஆகாது நான் போட போகிறேன் x பதிலா minus x by 2 போட்டு பார்க்கணும் x பதிலா minus x by 2 போட்டு பார்த்தேன்டா போட்டு பார்க்க போகிறேன் போட்டு அதில் போட்டு பார்த்தேன்டா போட்டு பார்த்தேன்னா 3க்கு minus x by 2 plus 1 அதே பிறகு 2 into minus x by 2 minus 1 இதற்கு இல்லை 3க்கு minus x plus 2 ரெண்டு ஃபார்மஸ் எடுக்க அப்போ அந்த ரெண்டு அப்படியே மேலுக்கு வரும் இங்கே 2 into கட் பண்ணி விட்டோம்டா minus x minus 1 அந்த மைனஸை முன்னுக்கு ஆக்கிடுது மைனஸ் முன்னுக்கு ஆக்கி விட்டோம்டா x plus 1 x plus 1 இப்போ இந்த மைனஸை உள்ளே கொடுக்க வரேன் 6க்கு மைனஸ் உள்ளே கொடுத்தேன்டா x minus 2 x plus 1 ரைட்டா அப்போ என்ன பிரதிடு வந்துட்டு எக்ஸு பாயிலா மைனஸ் எக்ஸ் பை எக்ஸு பாயிலா மைனஸ் எக்ஸ் பைட்டு பிரதிடுவோம் அங்கே பிரதிட்டோம்டா இந்த கோவம் வரப்போகுது அதாவது ஆர் இன்கல் 2x x minus 2 x plus 1 சமன் minus 1 இன்கல் இதுக்கு பதிலா minus x by 2 போட்டா minus x by 2 plus 1 plus 2 over 2 into minus x by 2 minus 1 so it's equal மேலே கீழே மைனஸை கட் பண்ணி விடுறேன் 1 இங்கு மேலே கீழே மைனஸை கட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு கீழுக்கு எக்ஸ் மைனஸ் 1 வரப்போது ரெண்டு மேலுக்கு போகுது அதே போல் இங்கே இதையும் கட் பண்ணி விட்டு போட்டு மைனஸை முன்னுக்கு பொது எடுக்க இதையும் கட் பண்ணி விட்டால் மேலுக்கு 2 இருக்கு மைனஸை பொது எடுத்து விட்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 சமன் ஆர் இன்கு எக்ஸ் minus 2 x plus 1 so கேட்டது 3 வரலாது ரெண்டா பிரிச்சு விட்டீங்களா சரி ரெண்டா பிரிச்சு விட்டீங்களா இது 3 இன்கு x minus 2 x plus 1 1 இன்கு x minus 1 minus 2 sorry minus 1 இன்கு x plus 1 இங்க இது 2 சாரி இது 2 ஏன் காமர்ஸ் எக்ஸாம்ல இதுங்க பெருக்கு போடுமே 2 சாரி 2 காமர்ஸ் எக்ஸாம்ல 2 பெருக்கு போடுவோம் அந்த 2 மேலுக்கு வருது ஸோ இதுதான் அந்த கேள்வியா இருக்கும் சரியா நான் என்ன கொடுக்கறேன்னா சரியா அந்த பிரதியில கண்டுபிடிச்சிருந்தா 5 மார்க்ஸ் ஸோ டோட்டலாக 25 மார்க்ஸ் கடைசியில் சேஞ்ச் ஒன்று பண்ணுவோமா இது 5 மார்க்ஸ்னு மாற்றுவோம் ஸோ அதுக்கு 5 மார்க்ஸ் இந்த லாஸ்ட் வேடைக்கு 5 மார்க்ஸ் மார்க்ஸை மாற்றுங்களா அதுக்கேற்ற மாதிரி சரி பிழை இல்லைங்க இல்லை தானே 2 பக்கம் மைனஸை விட்டுன்னு சொன்னால் 2 மேலுக்கு வரும் 2 இங்கே பெருக்கு போடும் மைனஸ் வந்துடும் ரைட் தானே 2 மேலுக்கு வரும் மைனஸை பொது எடுத்து விட்டு மைனஸ் 3 காய்க்கிறா 2 மைனஸ் ப்ளஸ் வரும் இது எக்ஸ் ப்ளஸ் 1 மேலுக்கு 2 பிழை ஒன்றும் இல்லை பிழைனே இருக்கா இல்லையே பிள்ளையன்
நான் கரெக்ட் பண்ணுறது மார்க் சொல்லி கொண்டிருக்கேன், நீங்கள் உங்களோட கொப்பிலையும் எழுது, உங்களோட கொப்பிலையும் எழுது, உங்களோட கொப்பிலையும் எழுது, அவராறு கொப்பியில் எழுதுங்க. at the same time கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எது பிழை விட்டீங்க, சரி பிழை விட்ட தெளிவுங்க. இப்போ சப்போஸ் உங்களோட இந்த உயிர்த்தறிதல் தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாட்டி உயிர்த்தறிதல் மட்டும் எழுதுங்க. உயிர்த்தறிதல் தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாட்டி உயிர்த்தறிதல் மட்டும் எழுதுங்க. அல்லது ஃபுல் கேரிங் மெப்பில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதுங்க. ஃபுல் கேரிங் மெப்பிலண்டா ஃபுல்லாக எழுதுங்க. அல்லது உயிர்த்தறிதல் மட்டும் தான் பிள்ளைண்டா உயிர்த்தறிதல் மட்டும் எழுதுங்க. நல்ல கேள்வி பிள்ளைகள், நல்ல கேள்வியா. நான் கடும் நார்மலான கேள்வி, கடும் நார்மலான உயிர்த்தறிதலை நீ போட்டு யோசிக்கணும், மண்டையை கசக்கி புளியணும் உயிர்த்தறிதலுக்கு. ஆனால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கக்கூடாது, அதுவும் தேவை. நிறைய நேரம் எடுக்கக்கூடாது, கொய்க்கின கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கணும். சும்மா கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிக்கலாம். இது நான் கண்டுபிடிக்கிறது பயன்படுத்தின ஸ்டெப்ஸ். அதாவது அந்த உயிர்த்தறிதலை செக் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஸ்டெப்ஸ். ஸோ அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் இங்கே எழுதணுமே, கிரெடிட்டுக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸை எழுதணும். இதுதாங்கல கிரெடிட் இருக்கணும் ஃபுல்லாக, ஒரே ஸ்டெப்ஸில் எல்லாத்துக்கும் கிரெடிட் இருக்கணும். அது இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக -x/2 பிரதிடணும். அப்போ இதுக்கு நான் பிரதிட்டிக்கேன், இதுக்கு நான் ஆல்ரெடி பிரதிட்டு செக் பண்ணதுக்காக நான் திரும்பி எழுதலை. கொட்டிடணும். ஸோ இதுதான் முதலாவது கேள்வியை. ரெண்டாவது கேள்வி, சமநிலையை திருப்தி செய்யும் எக்ஸின் எல்லா மெய்பெருமானங்களையும் காண்க. அப்ப 5 கேள் 2x - 1 இப்படி வந்தா இந்த ஒரு பக்கம் பூச்சி விதங்களை செட் கொண்டு வரணுமே. 2x - 1 + 1 அப்புறம் 5 × 2x - 1 கோமசியை பொதுவாக எடுக்கணும். 1 0 மேலுக்கு 2x இதில் +4 கீழுக்கு 2x - 1 2 கட் பண்ணி விடலாம். அப்போ x + 2 இங்கு 2x - 1 2 கட் பண்ணி விடலாம். அப்போ இதை பல மாதிரிக்கு செக் பண்ணலாம், ஒவ்வொரு மெத்தடில் செக் பண்ணுவீங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபைனல் ஆன்சர் சரியாக வந்தால் சரி. நான் சொல்கிற மெத்தட் வந்துட்டு x + 2 ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நம்பர் லைனில் செக் பண்ணுறேன். 2 வந்தால் 2க்கும் 2 போடுவோம், 2x - 1 ஒரு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கிறது 1 எடுப்பேன். 3 வந்தால் 2 வந்தால் 3 எடுப்பேன். அப்புறம் ஒவ்வொரு பயிற்சியும் மார்க் பண்ணணும். x = -2 அப்போ x = -2 பாயிண்ட் எங்கே அழைக்கும், x = -2 பாயிண்ட். அது x = +1 போய் நீங்கள் அழைக்கும். அப்போ x + 2 வந்துட்டு அது பூஜ்ஜியமாகிற இடம் வந்துட்டு x = -2 -2 பெருசானது ப்ளஸ் ஆகும், அதாவது குறைஞ்சது மைனஸ் ஆகும். ஹாஃப்ங்கிறது 2x - 1 2x - 1 ஹாஃபை விட கூடின ப்ளஸ் வரைக்கும், அதை விட குறைஞ்ச மைனஸ் வரைக்கும். மைனஸ் பிரிக்கிறது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். இப்படிதான் எழுத அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் எழுதலாம். நான் இப்படி ஃபார்மேட்லாம் எழுதி பழக்கிறேன். ரைட், ஏன்னா எல்லா பாக்ஸையும் செக் பண்ணி காட்டணுங்கிறதுக்காண்டி. பிறகு இதுக்கு ஷார்ட் ஃபார்மெல்லாம் இருக்கு. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஷார்ட் ஃபார்மெல்லாம் இருக்கு. இப்போ கேட்டது பூஜ்ஜியத்திர சீரிஸ் என்ன மைனஸ் பகுதி, பூஜ்ஜியத்திர சீரிஸ் என்ன மைனஸ் பகுதி. மைனஸ் பகுதிங்கிறது -2க்கும் ½ இடையில்.
-2க்கும் ஹாஃபுக்கும் இடையில. இங்கே 7 போட்டியாங்களா? 7 போட்டு இல்லை. அப்போ நாங்களும் 7 போடக்கூடாது. ஸோ இதுதான் கேள்விக்கான ஆன்சர். ஸோ இதில் இந்த ப்ளஸ் இந்த ஃபைனல் ஆன்சருக்கு 5 மார்க்ஸ். இந்த பாக்ஸ் சரி என்று சொன்னால் 5 மார்க்ஸ். அடுத்தது இந்த கூட்டி வந்து கோமாசியை சரியா எடுத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். கூட்டி சரியா அந்த பொதுவாக இந்த 5 மார்க்ஸ் ஒன்று இந்த ஸ்டெப்புக்கு வரும், இல்லாட்டி இந்த ஸ்டெப்புக்கு வருமே. 2 ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு அல்லது இந்த ஸ்டெப். இந்த கடைசி நோட்டேஷன் சரியா வந்தா சரி, அவர் அந்த ரீஜன்ல பிளஸ் மைனஸ் சரியா வந்தா சரி. இந்த பாக்ஸுக்கு கொடுக்குற மார்க்ஸ் வந்துட்டு சரியா இந்த ஃபைனல் நோட்டேஷன் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். அதாவது நீங்கள் வேறு பாக்ஸ் ஃபார்மேட்லேயும் எழுதலாம். பாக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறாக்கள்னா எக்ஸ் வந்துட்டு -2 சிறுசாக ஆகிக்கிற டைமில் அவர் ஃபைனல் நோட்டேஷன் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் வந்துட்டு -2க்கும் எக்ஸ் வந்துட்டு ஹாஃபுக்கும் இடையில இந்த சரி எடுத்தாலுக்கு நோட்டேஷன் வந்துட்டு மைனஸ்ன்னு வந்திக்கணும். எக்ஸ் வந்துட்டு ஹாஃபை விட பெருசுன்னு எடுத்தாலுக்கு நோட்டேஷன் ப்ளஸ்ன்னு வந்திக்கணும். ஸோ எந்த நோட்டேஷன் இருந்தாலும் அந்த மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா சரி. பாக்ஸில் எழுதுறாக்களா இருந்தால் பாக்ஸில் எழுதுறாக்கள் இருந்தால் எப்படி எழுதணும், எப்படி ஒரு என் கோட்டில் எழுதுறதுனாலும் சரி, பாக்ஸில் எழுதுனாலும் சரி. ஸோ அதை இது வரும். டஸ்டரை மாற்றுங்களா, அந்த ஸ்பஞ்ச் வைக்காம தச்சு எடுத்துட்டு வாங்க. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸுக்கு 5 மார்க்ஸ், ஒரு பாக்ஸுக்கு 5 மார்க்ஸ், இல்லாட்டி இந்த என் கோட்டுக்கு 5 மார்க்ஸ். எப்படி 15 மார்க்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதில் இருந்து கேட்குறாங்க 5 x வர்க்கம் x -1 -1 x வர்க்கம். உண்மையில கேள்வியே 5 2x -1 இப்படி இந்த கேள்வியே ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறாங்க. 1/x வர்க்கம் ரெண்டு புறமும் வந்துட்டு 1/x வர்க்கத்தால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதான் 1/x வர்க்கத்தால் மல்டிப்ளை பண்ணுறோம். 1x வர்க்கத்தால் மல்டிப்ளை பண்ணாங்கடா ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் வந்து எப்படி வரப்போகுது? ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. அதில் x + 2 2x -1 உடைய இன்ட்டு x வர்க்கம். இப்படிதான் ஃபைனல் ஸ்டெப் வந்திக்க போகுது. ரைட்டா? எக்ஸ் வர்க்கத்தை பிறகு ஃபைனல் ஸ்டெப் அப்படி தான் வந்திக்குமா வந்திக்க போகுது. ஸோ அதை திருப்தி செய்கிற எக்ஸின் எல்லாமே பெருமானங்களையும் காணட்டான்னு சொல்லிக்கிறான். எக்ஸ் வர்க்கம் உண்டு உள்ளுக்கு வருது. ரைட்டு. இந்த கேள்வியை செய்யறதுக்கு முதல்ல உண்மை என்ன நடக்கும்னு சொல்லலாம். சரியா? உண்மை என்ன நடக்கும்னு சொல்லலாம். உண்மை என்ன நடக்கும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் வந்தால் நிறை வர்க்கம் தான். நிறை வர்க்கம் வந்தால் அடுத்த குறியீடு மாறாது. இப்போ உதாரணத்துக்கு இதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்டா எத்தனை 1 2 3 இருக்கேனே. அப்போ 1 2 3 4 1x + 2 அதுலேயே செக் பண்ணுறேன். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா லைன் வரப்போகுது எக்ஸ் வர்க்கம். ரைட் தானே? x + 2 அடுத்தது 2x - 1 அடுத்தது x வர்க்கம். இதில் -2 நான் உங்களை விளங்கப்படுத்துன்னு சொல்கிறேன். இல்லை -2 இல்லை ½ வரப்போகுது. ஆனால் x வர்க்கம் வருதான். x வர்க்கம் வந்தால் இங்கே 0 போடும். x வர்க்கம் 0 போடும். இப்போ இவர் -2 கூட ப்ளஸ். அப்போ இவர் இந்த ரீஜனில் ஃபுல்லாகவே ஒரு ப்ளஸ் ஆகிப்பார். இங்கெல்லாம் மைனஸ் ஆகிப்பார். இவர் ½ விட கூடினா ப்ளஸ், ½ விட குறைஞ்சா மைனஸ். எக்ஸ் வர்க்கம் எப்பயுமே பிளஸ் தானே.
எக்ஸ் வர்க்கங்கிறது எப்பயுமே ப்ளஸ் தான், நிறைய வர்க்கங்கிறது எப்பயுமே ப்ளஸ் தான். எப்பவுமே ப்ளஸ்ங்கிற டைமில் இந்த ப்ளஸ்ஸால் பெருக்கிற டைம்ல என்ன செய்ய மாட்டான், இந்த குறியீடு மாற போகிறது இல்லை. எங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் மைனஸ் தான், இங்கேயும் மைனஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான். உண்மையாக என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த விஷயம் நான் மைண்டுக்கு இருக்கேன். உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சா செல்றது விளங்கும்னா சரியா. உண்மையில எக்ஸ் வர்க்கம்ங்கிற நிறை வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் நிறை வர்க்கம், நிறை வர்க்கம் மாறுறது என்ன செய்ய மாட்டேன், குறியீடு மாறாது, குறியீடு மாறாது. வாரது இங்காலையும் மைனஸ் தான் வரும், அங்காலையும் மைனஸ் தான் வரும், ரெண்டு சைட்லேயும் மைனஸ் தான் வரும். இந்த பாக்ஸ் திரும்பி எழுத அவசியம் இல்லை, நான் விளங்கப்படுறதுக்காண்டி சொல்றேன். உண்மையிலே நாங்கள் வகையீடு என்று சொல்லி பிறகு படிப்போம். வகையீடு படிக்கிற டைம்ல எங்கே நிறை வர்க்கம் வருதோ அடுத்த வந்துட்டு விபர்த்தி புள்ளி உருவாகும். சரியா, நான் வச்சுக்கொள்ளுங்க. எங்கே நிறை வர்க்கம் வருதோ, நிறை வர்க்கம் வார இடத்த முதலாம் வகையீட்டில் வார விபர்த்தி வரும். ரெண்டு பக்கம் மைனஸ் மைனஸ் நாங்கள் பிறகு அதை படிப்போம். ரைட் தானே. ஸோ எக்ஸ் வர்க்கத்தால் அவங்க மல்டிப்ளை பண்ணினாலும் ஆன்சர் வந்துட்டு அதே ஆன்சர் தான். எது ஆன்சர்? அதே ஆன்சர் தான். எங்கே -2 எக்ஸ் வந்துட்டு அதே ஆன்சராக வரும். சில பேர் பழகிப்பீங்க, ஷார்ட் ஃபார்மேட்டில் செக் பண்ணது பழகிப்பீங்க. ஷார்ட் ஃபார்மேட்டில் செக் பண்ணது பழகினா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு இடத்த ப்ளஸ் அடுத்த மைனஸ் வரும், அடுத்த ப்ளஸ் வரும், அடுத்த மைனஸ் வரும், மாறி மாறி போடுவீங்க. அந்த ஜீரோ எடுத்து பிரேக். அதால் நான் ஷார்ட் ஃபார்மேட் பழக்கிறது. நான் ஆக்சுவல் என்ன நடக்குதோ அதை விளங்கப்படுத்துறதான காரணம் அதான். ஷார்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் போனீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ்னா இது ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டு போவீங்க. ஆக்சுவல் அப்படி வராது. நிறை வர்க்கம் வாரங்கிற இடங்கள் அப்படி வராது. ஏன்னா நிறை வர்க்கங்கள் வார இடத்து அப்படி வராது. அதெல்லாம் ஷார்ட் ஃபார்மேட் நான் பழக்கிறேன் இல்லை ஒரு இடத்தையும். ஷார்ட் ஃபார்மேட் பழக்கினே தான் பிரச்சனை. இன்னும் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்காது. சும்மா மாற்றி மாற்றி போட்டுட்டு போவீங்க. மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு ஸோ மார்க்ஸ் வந்துட்டு வேறு என்ன பாயிண்ட்ஸ் அவர் காட்டிக்கணும் அடுத்து எக்ஸ் வர்க்கம் greater than or equal 0 சில ஒரு பாயிண்ட்ஸ் வந்து காட்டிக்கணும். இதுக்கு 5 மார்க்ஸ், அந்த ஃபைனல் ஆன்சருக்கு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 25 மார்க்ஸ். எக்ஸ் வர்க்கம் greater than 0ங்கிறத காட்டிக்கணும். அதை காட்டி அந்த 5 மார்க்ஸ். அடுத்தது அதே ஆன்சராக வருங்கிற விஷயத்தை அவர் பாயிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு 5 மார்க்ஸ். ஆனால் அடுத்த இன்னொரு விஷயத்தை எட் பண்ணிக்கணும். என்ன விஷயத்தை எட் பண்ணிக்கணும்டா, இப்போ எக்ஸ் வந்துட்டு இங்கே கீழுக்கிறீங்க தானே, கீழுக்கிறீங்க எக்ஸ் கீழுக்கிறதால எக்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனுக்குள்ளே 0ங்கிற ஆன்சர் வரும் தானே. அந்த 0ங்கிற ஆன்சர் வரையில. அப்போ அதை கீழுக்கு நோட் பண்ணணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி. அண்ட் எக்ஸ் 0 ஆனால் இன்ஃபினிட்டி ஆயிடும். எக்ஸ் வந்துட்டு 0 ஆனால் இன்ஃபினிட்டி ஆயிடும். ஒன்றிங்கில் 0 வந்துட்டு முடிவிலி ஆயிடும். அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்ஸ் அவர் மார்க் பண்ணிக்கணும். இந்த ரீஜனுக்குள்ள எக்ஸ் 0ங்கிற பாயிண்ட்டும் வந்துடும். அந்த பாயிண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. சமநிலைகள் படிச்சுட்டு நான் வகையீட்டு கேள்வியான் எல்லாம் செஞ்சு காட்டிப்பேன். சமநிலையை படித்ததுக்கு பிறகு வகையீட்டு கேள்வி செஞ்சு காட்டிப்பேன்.
14ஆம் கேள்வியை செஞ்சு காட்டுவேன். 14ஆம் கேள்வி சமநிலை படிச்சுட்டு சமநிலையை செக் பண்றது 14வது கேள்வியை செஞ்சு காட்டுவேன். 14ஆம் கேள்வி ஏ பாட்டில் 14ஆம் கேள்வி ஏ பாட்டில் எஃப் டேஸ் எக்ஸை செக் பண்றதை சொல்லி காட்டிடுவேன். எஃப் டேஸ் எக்ஸ் எப்படி செக் பண்ணுறது சொல்லி காட்டுவேன். நான் మీకు தெரியா 14ஆம் கேள்வி ஏ பாட் செக் பண்ணி காட்டுவேன். ஸோ அங்கே எப்படி நிறைய வர்க்கமெல்லாம் வந்திருக்கு, இங்கே நிறைய வர்க்கமெல்லாம் வந்தீங்க. அப்போ அந்த டைமில் நான் செக் பண்ணுற டைமில் இப்படி பாக்ஸ் போட்டு தான் செக் பண்ணி காட்டிப்பேன். ஆனால் அந்த டைம் சொல்லிப்பேன் நான். இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு செக் பண்ணுற பீரியட் ஃபண்டமெண்டல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. பிறகு நாங்கள் வகைடு படிக்கிற டைமில் நாங்கள் செக் பண்ணுவோம், ஷார்ட் ஃபார்மேட்டில் செக் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருந்திருந்தா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ வெளியே இருந்தால் 25 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு வகைடு படிக்கிறீங்க இப்படி பாக்ஸ் ஃபார்மேட்டில் நான் செக் பண்ணி காட்டுவேன். அது பாக்ஸ் ஃபார்மேட்டில் செக் பண்ணது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் பாக்ஸ் ஃபார்மேட்டில் லேசாக செக் பண்ணலாம். ஆனால் அந்த ரூல்ஸை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் பிழை வரும். நான் எப்படி செக் பண்ணுற டைமில் உங்களுக்கு எப்பயுமே பிழை வராது, ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ஒழுங்காக ஃபண்டமெண்டல் செக் பண்ண போகிறீங்க. நம்பர் லைன்ங்கிறது ஃபண்டமெண்டல். பாக்ஸ் ஃபார்மேட்டில் செக் பண்ணுற டைமில் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன செய்யணும், செக் பண்ண வேணும். ஸோ அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. K வந்துட்டு belongs to R. K belongs to R. Rங்க ரியல் நம்பர். இப்போ f of x தந்திக்கிறாங்க. f of x வந்துட்டு x வர்க்கம் minus 2kx plus 2 minus k என கொள்வோம். f of x என கொள்வோம். f of x ஐ வடிவம் ஒரு வடிவத்தில் தரட்டும் சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிறை வர்க்கத்தில் தரட்டும். இப்போ நிறை வர்க்கத்தில் காட்டாமல் என்ன செய்யணும், எக்ஸோட குணகத்தை ரெண்டாக பிரித்து எழுதணும். எக்ஸோட குணகம் வந்து -2kx. அப்போ அதில் இருந்தா எக்ஸ் மைனஸ் கேட ஹோல் திங் ஸ்கொயர். பிறகு டைமில் எக்ஸ் ஸ்கொயர் வரும். 2 தர கே தர மைனஸ் தர எக்ஸ், அப்போ 2 மைனஸ் கே எக்ஸ் வரும். அப்புறம் ப்ளஸ் கேட வர்க்கம் வரும். உன மேலே கே வர்க்கம் இருக்கா இல்லை, அந்த கே வர்க்கத்தை நம்ம கழிச்சு விடணும். கே வர்க்கம் இல்லை, பட் உருவாகுது. உருவானா நம்ம அதெல்லாம் செஞ்சு விடணும், கழிச்சு விடணும். அப்புறம் பேலன்ஸ் செய்கிறது அப்படியே பார்த்துடலாம். +2 - k எனும் வடிவத்தில் எழுதுக. அப்போ இதில் அவங்க சொல்கிற வடிவம் என்ன, x - a × ஹோல் திங் ஸ்கொயர் ப்ளஸ் b. அப்போ ஏங்கிறது k - k இல்லை k, ஏன்னா இங்கே மைனஸ் மைனஸ் ஏங்கிறத k இருக்கு. b ங்கிறத 2 - k வரும். மைனஸை பின்னு காய்க்கு எழுதுறேன், ப்ளஸ் முன்னு காய்க்கு எழுதி மைனஸை பின்னு காய்க்குது. அவ 2 - k வரும். ஏகாமவி என்பது கேயில் எடுத்துரைக்கப்பட வேண்டிய மாறியம். ரைட், ஓகே. இதிலிருந்து f of x இன் இழிவு பெருமானத்தை காணுக. அப்போ இழிவு பெருமானம் எப்போ வரும், இழிவு பெருமானத்தை காணுக. இழிவு பெருமானம் எப்போ வரும்னு சொன்னால் இந்த பிராக்கெட் வைக்கிறால் 0 ஆகிற டைமில் வரும். பிராக்கெட் வைக்கிறால் 0 ஆகிற டைமில் வரும். அப்போ எக்ஸாமன் கே ஆகும்போது மினிமம் பெருமானம் வரும் f of x. பிராக்கெட் ஈக்குவல் 0 ஆகிற டைமில் மினிமம் பெருமானம் வரும். அவ்வளோதான் கான்செப்ட். பிராக்கெட் அப்போ எக்ஸாமன் கே ஆகும்பொழுது f of x உடைய மினிமம் that is equal to 2 - k - k square. இழிவு பெருமானத்தை k இன் சார்பில் காணுங்க. ரைட். இப்போ k வந்துட்டு -2க்கும் 1க்கும் இடையில இருந்தா y f of x இன் வரைவு முழுவதும் x அச்சுக்கு மேலே இருக்கும் என்பதை உயிர்த்தறிய. அப்ப அவங்க ஒரு கண்டிஷன் ஒன்று தந்து அந்த கண்டிஷன்ல இருந்தா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எப்படியா ஒரு கண்டிஷன் ஒன்று தந்திக்கிறாங்க,
அந்த கண்டிஷன் ஒன்று தந்து அந்த கண்டிஷன்ல இருந்தா அவங்க செல்றதை திருப்தி செய்யும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்னா அவங்க செல்றது திருப்தி செய்யறதா என்ன கண்டிஷன் வரணும் சொல்லி ரிவர்ஸ்ல வரணும்னா சரி. ஒரு வேலை ரிவர்ஸ்ல வரணும்னா சரி. அவங்க செல்றாங்க ஒரு கண்டிஷன் ஒன்று தந்துட்டு அந்த கண்டிஷன்ல இருந்தா வரைஃப் வந்து எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம என்ன செய்ய போறோம்? வரைஃப் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குன்னு சொன்னா y is equal to f of x எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குமெண்டா மேலே இருக்கும் என்பதை உயிர்த்தருக. எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குமெண்டா எக்ஸ் அச்சுக்கு நீங்கள் வசனத்தை அப்படி எழுதுங்க. எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்குமேனி அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்கு. இப்போ நாமிக்கா y சமன் எஃப் ஆஃப் எக்ஸ் பூஜ்ஜியத்துக்கு மேலுக்கு வரணுன்ற என்ன கண்டிஷன் நாமிக்கா இப்படி வந்து என்ன கண்டிஷன் நாமிக்கா டெல்டா சிறிது பூஜ்ஜியம் ஐகன் டெல்டா சிறிது பூஜ்ஜியம். அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் வந்துட்டு பெரிது பூஜ்ஜியம் ஐகன் ஏ பெரிது பூஜ்ஜியம். எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் பெரிது பூஜ்ஜியம் நமக்கு தெரியும் பார்த்தாலே விலங்கு. அப்போ கண்டிஷன் என்ன? டெல்டா சிறிது பூஜ்ஜியம். டெல்டா எழுதுவோம். இல்லை டெல்டா இதில் டெல்டா நமக்கு எழுத தவிர இதில் டெல்டா ரிலேஷனு அதில் டெல்டா வரும் பி யூ ஸ்கேர் டெல்டா தட் இஸ் ஈக்குவல் பி யூ ஸ்கேர் பிங்கிறது மைனஸ் 2k மைனஸ் 2k உடைய ஸ்கேர் பி யூ ஸ்கேர் மைனஸ் 4a 1 c 2 minus k. It should be less than 0. இப்போ இதில் இதை வரைக்கும் 4k வர்க்கம் வரும். அப்போ நான் k வர்க்கத்தை மட்டும் எழுதுறேன். இதில் வர 4 இதில் வர 4 இங்கே 0 எல்லாத்தையும் கட் பண்ணி வரும். சரியான கட் பண்ணி விட்டோம்னா இன்னைக்கு மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் கே என்று வரப்போகுது. சரி இது போச்சு ரைட்டா. நான் சொல்கிற வேலை விஷயம் விளங்குதா? இதில் 2 வர்க்கம் 4 அந்த 4 கட் பண்ணலாமா? ஏன்னா எங்களை 0 வரைக்கும் கட் பண்ணலாம். கட் பண்ண கே வர்க்கம் உங்களை மைனஸ் உண்மைக்கும் கட் பண்ண கே வர்க்கம் ப்ளஸ் கே மைனஸ் 2. இப்போ என்ன இல்லை காரணிப்படுத்துறது யோசிச்சுட்டு ஆயிப்பீங்க. நீங்கள் நான் யோசிச்சுட்டிக்க மாட்டேன். நான் பார்ப்பேன் கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 செல்லு போச்சு. நான் ஆன்சர் தந்திக்கேன். இப்போ இதை பாக்ஸில் செக் பண்ணாச்சு. இதை பாக்ஸில் செக் பண்ண அந்த ஆன்சர் வரணும். நான் சும்மா என்ன படம் காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் சும்மா பாக்ஸை போட்டுருவேன். கே மைனஸ் 1 இதில் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 இதில் மொத்தமாக செக் பண்ண போகிறோம். ஒன்று கே இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற இடம், அடுத்தது கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ங்கிற இடம். கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ங்கிற இடம். நீங்கள் வேறு மாதிரி செக் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 விட கூடினா இது ப்ளஸ் அங்கால மைனஸ், இது வந்துட்டு மைனஸ் 2 கூடினா ப்ளஸ் அங்கால மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். எனக்கு பெருக்கில் என்ன வரணும்? பூஜ்ஜியத்தில் சிறுசு வரணும். பூஜ்ஜியத்தில் சிறுசு வரணும்னு சொல்லி யோசிச்சு நினைக்க மாட்டேன். அந்த ஆன்சரை பார்த்து அறிய போட்டு போயிட்டே இப்போ நான் மைனஸ் 2க்கும் 1க்கும் உடைய இருந்துச்சு. ஸோ இந்த இப்படி செக் பண்ணதுக்கு 5 மார்க்ஸ், இந்த செக் பண்ணதுக்கு 5 மார்க்ஸ், இந்த டெல்டா அறிஞத்துக்கு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ், டெல்டா அறிஞத்துக்கு 10 மார்க்ஸ் சரியோ. இந்த மினிமம் கண்டத்துக்கு 5 மார்க்ஸ், மினிமம் கண்டத்துக்கு 5 மார்க்ஸ். அப்போ 5 10 15 இது கண்டுபிடிச்சதுக்கு 5 மார்க்ஸ், ஏக்கு 5 மார்க்ஸ் பிக்கு 5 மார்க்ஸ், மொத்தமாக 10 மார்க்ஸ். இன்னைக்கு தான் மார்க்ஸ் கூட கொடுக்கணும். நான் இங்கே கொடுக்க இதில் இதுக்கு 5 மார்க்ஸ், சாரி இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ். இந்த டெல்டா கண்டிஷனல் இதுக்கு 5 மார்க்ஸ், இந்த கண்டிஷனல் இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ், டோட்டலாக 25 மார்க்ஸ். 5 10 15 20 25. என்ன கேள்விகள் பாபா? கேள்வி இதெல்லாம் எத்தனை 25 எடுத்தாங்க. ஏயும் பியும் சரினா தான் 5 மார்க்ஸ், ரெண்டும் சரிந்தா தான் 5 மார்க்ஸ். ஏயும் சரி பியும் சரினா தான் 5 மார்க்ஸ். என்னென்னதுக்கு மார்க்ஸ்?
ஏயும் பியும் சரி என்ன 5 மார்க்ஸ், ஏயும் சரியாயிக்கணும் பியும் சரியாயிக்கணும் 5 மார்க்ஸ். சம்டைம்ஸ் பி எழுதினார்கள் காரணிப்படுத்தி எழுதிக்கலாம், காரணிப்படுத்தி இருந்தாலும் சரி இதை காரணிப்படுத்தியும் எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் பி எழுதினாக்க காரணிப்படுத்தியும் எழுதியிருக்கலாம், நோ ப்ராப்ளம், ரைட் தானே. அடுத்தது இந்த மினிமம் பெருமானம் இதையும் சம்டைம்ஸ் காரணிப்படுத்தியும் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம், காரணிப்படுத்த அவசியம் இல்லை, எழுதியிருந்தாலும் சரி. அப்போ ஏயும் பியும் சரியான 5 மார்க்ஸ், எஃப்எஃப்எக்ஸ் மினிமம் சரியான 5 மார்க்ஸ். அடுத்தது எஃப்எஃப்எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கின்ற கண்டிஷன் எக்ஸ் டெல்டா கிரேட்டர் தென் 0 அந்த கண்டிஷன் அடிக்கணும். டெல்டா சிறிது 0 அதுக்கு 5 மார்க்ஸ். அதுக்கு பிறகு டெல்டா எழுதி இருந்தால் 5 மார்க்ஸ். டெல்டா சரியா எழுதணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சரி எழுதிக்கணும், அதுக்கு 5 மார்க்ஸ். அடுத்தது ஃபைனல் இந்த நோட்டேஷனை செக் பண்ணது 5 மார்க்ஸ். கடைசி ஆன்சருக்கு மார்க்ஸ் இல்லை, அது தந்திக்கணும். கடைசி ஆன்சருக்கு மார்க்ஸ் இல்லை, இந்த நோட்டேஷனை சரியாக செக் பண்ணதுக்கு 5 மார்க்ஸ். திருத்த டைம்ல கொஞ்சம் பார்த்து திருத்துங்களா, அப்படியே இருந்தால் தான் மார்க்ஸ் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் காரணிப்படுத்தி இருந்தாலும் சரிதான். ஈ அடிச்சா மாதிரி திருத்தி விட்டுறாம சரியா திருத்துங்க, சரியா. மார்க்ஸை 3க்கு என்டர் பண்ணிட்டு வாங்களா. கொஸ்டின் நம்பர் 1க்கு எத்தனை மார்க்ஸ் சொல்லி 3க்கு என்டர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு எத்தனை மார்க்ஸ், கொஸ்டின் நம்பர் 2க்கு எத்தனை மார்க்ஸ், கொஸ்டின் நம்பர் 3க்கு எத்தனை மார்க்ஸ், இப்படி என்டர் பண்ணிட்டு வாங்க. கேள்வி செய்ய டைம் நான் ஏற்கனவே சாய்ஸ் கேள்வி நீங்கள் செய்ய டைமில் கட்டாயம் இந்த சாய்ஸ் கேள்வி என்ன கேள்வி சாய்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சர்க்கிள் போட்டு பழகுங்க, சரியா. எஸ்ஐயில் என்ன கேள்வி சாய்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சர்க்கிள் போட்டு பழகுங்க. இப்போ அடுத்து நாலாவது வந்துட்டு படிக்கலன்னு சொல்லிவிட்றாங்க. 4வது வந்துட்டு அது சின்ன ஒரு விஷயம் தான். நான்காவது ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 4வது ஸ்ட்ரக்சர் எஃப்எஃப்எக்ஸஸ் எழுதிக்கிறாங்க. இது 3ஆம், இது 1 மைனஸ் எக்ஸாம், இது எக்ஸ் மைனஸ் 1ஆம். இப்போ இந்த பாடம் படித்தா தான் இது செய்யலாமான்னு சொல்லி பார்ப்போம், சரியா. நான் இந்த பாடம் படிச்சுக்கேனா இல்லையான்னு சரி மறுவா பார்ப்போம். இந்த பாடம் படித்தா தானே இந்த கேள்வி செய்யலாமா இல்லையான்னு கொஞ்சம் யோசிப்போம், சரியா. என கொள்வோம் எஃப்எஃப் வரைவு எஃப்எஃப்எக்ஸை பரும்படியாக வரைய, மேலும் எஃப்எஃப்எக்ஸின் ஆட்சியையும் வீச்சையும் எழுதுகிறான் கேள்வி. இந்த கிராஃபை கீறட்டா, இப்போ நீங்கள் சமநிலை படிச்சுக்கிங்களா, சமநிலை படிச்சுக்கிறீங்க. எங்கே படிச்சுக்கிறீங்க, ஓலோவில் படிச்சுக்கிறீங்க. இங்கேயும் படிச்சுப்பீங்க, இங்கே படிச்சிருந்தா ஓகே, படிக்கலாட்டி ஓலோவில் படிச்சுப்பீங்க. அப்போ இது என்ன அர்த்தம், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ஈக்குவல் -1 தான். எக்ஸ் அவன் -1க்கு சமன், அப்படி இல்லாட்டி குறை. இது அர்த்தம் என்ன, எக்ஸ் வந்துட்டு -1க்கும் 1க்கும் இடையில. இது அர்த்தம் வந்துடுங்க, எக்ஸ் வந்துட்டு 1க்கு சமன், அதோட 1ஓட பெருசு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப்எஃப்எக்ஸா எஃப்எஃப்எக்ஸுங்கிறது 3ஆம் 1 மைனஸ் எக்ஸாம் எக்ஸ் -1 தான். எஃப்எஃப்எக்ஸுங்கிறது 3 தந்திக்காங்க, ஆனால் கண்டிஷன் தந்திக்காங்க. இதை விட குறைய டைமில் இந்த பெருமானம் எடுக்குமா, இந்த ரீஜனில் இந்த பெருமானம் எடுக்குமா, இந்த ரீஜனில் இந்த பெருமானம் எடுக்குமா, எப்படி கேட்குறது. இது எக்ஸ் ஆச்சு, இது y ஆச்சு. எக்ஸாமன் -1 போய் நீங்கள் இங்கே எக்ஸாம் -1 போய் x is equal to -1, x is equal to +1 எங்கே இருக்கு, x is equal to +1. x வந்துட்டு -1ஓட குறையிற டைமில் 3ஆம், இப்போ 3 வந்து இங்கே இருக்கு. சப்போஸ் இங்கே இருக்கு -1ங்கிற குறை, இது குறைஞ்சா இங்காலும் 3ங்கிற மாறா பெருமானே. -1ஓட குறைஞ்சா 3ஆம், -1ஓட குறைஞ்சா 3ஆம். அப்போ -1 ஆகிக்க டைமில் என்னையா, -1 ஆகிக்க டைமில் அது 3. அப்போ இந்த பாயிண்ட் வந்து டார்க் பண்ணணும்.
அப்புறம் என்ன சொல்கிறாங்க -1க்கு 1க்கு முடியல 1 - x 1 - x கிராஃப் தெரியாது உங்களுக்கு வெட்டுத்தண்டு 1 வெட்டுத்தண்டு 1 அடுத்தது வெட்டுத்தண்டு 1 மைனஸ் படுத்துறேன் இப்படி சாயில வரப்போகுது வெட்டுத்தண்டு 1க்குள்ளால கட் பண்ண போகுது வெட்டுத்தண்டு 1க்குள்ளால கட் பண்ண போகுது 1க்குள்ளால கட் பண்ணி போகும் அடுத்து மைனஸ் படுத்துறேன் இப்படி ஒரு கிராஃப் தான் வரப்போகுது அப்போ எக்ஸ் வந்துட்டு -1 ஆகிற டைமில் இதில் பெருமானம் என்னன்னு பாருங்க -1 ஆகிற டைமில் -1 ஆகிற டைமில் 1 - 1 தட் இஸ் 2 அப்போ எக்ஸ் வந்துட்டு -1 ஆகிற டைமில் இந்த இது என்ன எடுக்கும் 2 எடுக்கும் 2 எங்கே இருக்கும் சப்போஸ் ஏ இதான் 2 இப்போ இடத்த என்ன செய்யக்கூடாது டார்க் பண்ணக்கூடாது இடத்த ரவுண்ட் போடணும் ஏன் ரவுண்ட் போடணும் ஏன்டா சாமான் இல்லை அது அதே மாதிரி இது வந்து x = -1 ஆகுதால செக் பண்ணு அதே x = 1 ஆகுதால செக் பண்ணுங்க x = 1 ஆகுதால செக் பண்ணுங்க 1 - 1 0 1 - 1 அதாவது இந்த கிராஃப் தான் செக் பண்ணிக்கோ நடுவில் இருக்கிறால தான் கீழே போகிறோம் 1 - 1 1 - 1 that is 0 அப்போ x வந்து 1 ஆகுதால என்னது 0 வரணும் 0க்கு சமன் இல்லை அப்போ என்ன செய்யணும் ரவுண்ட் இது நேர்கோட்டு வரைக்கும் தானே வெளியில் அப்போ எப்படி வெளியில் வரணும் அப்புறம் 1 விட கூடுற டைமில் இந்த கிராஃபுக்கு என்ன அந்த கிராஃப் அப்படி இருக்குது அந்த கிராஃபுனால x = 1 போடும் x = 1 போட்டு விட்டீங்கன்னா 1 - 1 0 அப்போ அந்த பாயிண்ட் ஆக் ஆகும் 0 அப்புறம் படித்திறன் வந்துட்டு 1 + 1 படித்திறன் 1 வெட்டுதுன்னு வந்துட்டு -1 படித்திறன் 1 இதுக்கு பேர்ல வர மாதிரி வரணுமே படித்திறன் 1 அதே கிராஃப் படித்திறன்லாம் பற்றி ஓரளவு படிச்சு தானே நினைக்கிறீங்க கிராஃப் அப்படியே நீட்டி விட்டீங்கன்னா நீட்டையலாம் அந்த ரீஜனுக்குள்ள அதை கீரையில அதெல்லாம் நான் டொட் லைன் வந்துட்டுறேன் கிராஃப் நீட்டி விட்டீங்கன்னா இது வந்து -1ல கட்டாம் நீட்டி விட்டீங்கன்னு சொன்னா ஆனால் நீட்டையலாம் நீட்டில அந்த ரீஜனுக்குள்ள வராது ஏன்னா அந்த ரீஜன் எக்ஸோட பெருசாக இருக்கிற மட்டும் தான் கிராஃப் அப்போ இதான் y = x - 1 இதான் y = 1 - x இதான் y = நான் கேட்கேன் இது படித்தா தான் நீங்கள் செய்வீங்களா ஸோ நோமலை பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓலோவில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இல்லையா ஓலோவில் இல்லையா ஓலோவில் இல்லையா ஓலோவில் எப்படி இந்த 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 இப்படி முறையில் எழுதுற மாதிரி அவ்வளோ மட்டும் படிப்பிச்சலண்ணா படிப்பிக்கலாம் சொல்லலையா வயசாமன் மட்டெக்ஸுங்கிறது மட்டுறது எப்படி இருக்கும்னு சொன்னால் எக்ஸ் வந்துட்டு இருக்கும் -x இருக்கும் எக்ஸ் வந்துட்டு 0 பெருசுண்டா x இருக்கும் எக்ஸ் வந்துட்டு 0 சிறுசுண்டா -x ஆகிக்கும் சொன்னால் இப்படி ரீகாட்டலையா ரீகாட்டலையா மட்ட எக்ஸோட மீனிங் எக்ஸ் வந்துட்டு 0 பெருசானா x இருக்கும் எக்ஸ் வந்துட்டு 0 சிறுசானா -x இருக்கும் இப்படி படிக்கலையா சரி எழுதிடும் எவ்வளோனா கிராஃப் நீ எவ்வளோவில் எல்லாரும் கிராஃப் படித்தாக்கள் தானே இது என்னன்னா இது வைன்னு எடுங்களேன் இப்போ ஃபெக்ஷன் தானியா வைன்னு எடுங்க வைக்கு வந்துட்டு 3 பெருமானம் வருதான் வைக்கு வந்துட்டு 3 பெருமானம் வருது ஒன்று என்ன வயசாமன் 3 வயசாமன் 3 ஒரு லைன் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ படிச்சிக்கிங்களா தெரியும் எப்படி y அச்சில் 3 நூறாக x அச்சுக்கு சமாந்தரமாக வரும் அதாவது இந்த கிராஃப் தீபோ ரைட்டா தீபோ ரைட் அடுத்தது y = 1 - x y = 1 - x உங்களுக்கு எவ்வளோ இருக்கிறது தெரியுமா படித்திறன் வந்துட்டு என்ன -1 மைனஸ் படித்திறன் தான் இந்த சாய்வில் வரும் ரைட்டா அடுத்தது வெட்டுத்தொண்டு
+1. இப்போ +1ல கட் பண்ணணும் இந்த சைடில் வரும். இப்போ கிராஃப் வந்து இப்படி கிராஃப் ரைட்டா எக்ரி பண்ணுறீங்களா? அடுத்தது y சமன் x - 1. y சமன் x - 1 உங்களுக்கு தெரியுமா? ஓலோல படிச்சீங்களா? படித்திறன் வந்து 2 +1 வெட்டுதுன்னு வந்து 2 -1 -1 வெட்டுதுன்னு -1 -1ல வெட்டணும். -1ல வெட்டணும். படித்திறன் 1 படித்திறன் 1 கிராஃப் வந்துட்டு இப்படி கிராஃப் வந்து ஒரே அச்சில் 3 எங்கே விட்டீங்களா? சரி ஒரே அச்சில் 3 கிராஃப் எங்கே இருக்கு? அவ்வளோ கன்செப்ட் வேற ஒன்று. முதல்ல ஒரே அச்சில் 3 கிராஃப் எங்கே இருக்கு? பென்சிலால் அதுக்கு போகிற அடுத்த விஷயத்தை காய்க்க பென்சிலால் இருக்குங்க. ஒரே அச்சில் 3 கிராஃப் எங்கே இருக்க போறீங்க? அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. நான் கீறின கிராஃபை பார்க்காம நீங்கள் இந்த 3 சமன்பாடையும் எழுதி எடுத்து நான் கீறின கிராஃபை பார்க்காம இந்த 3 சமன்பாட்டையும் எழுதி எடுத்து நீங்கள் ஒரே அச்சில் கீறுங்க. இந்த 3 சமன்பாடையும் பார்த்து எழுதி ஒரே அச்சில் 3 கிராஃபையும் கீறுங்க. பென்சிலால் கீறுங்க. அதுக்கப்புறம் மற்ற பாயிண்ட்ஸ் எப்படி வரும் சொல்கிறேன். பென்சிலால் கீறுங்க. 3 சமன்பாடையும் பார்த்து எழுதி பென்சிலால் எழுதுங்க. 3 சமன்பாட்டையும் பார்த்து எழுதி ஓலோ நூலேஜை வச்சு எழுதுங்க. அதுக்கு பிறகு பேலன்ஸ் விஷயத்தை கதைங்க. கிராஃப் 3 கிராஃபையும் கீறிப்பீங்க. 3 கிராஃபையும் கீறிப்பீங்க. சரி 3 கிராஃபையும் இந்த கிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பீங்க. அப்படியே இந்த கிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பீங்க. இப்படியே வந்துச்சு கிராஃப். இந்த கிராஃப் அப்படியே -1ல வெட்டி இப்படியே வந்து -1ல வெட்டி இப்படியே கீழே போகிற மாதிரி வந்துங்க. இந்த கிராஃப் கீறிப்பீங்க. இந்த கிராஃப் அப்படியே எங்கால இப்படி போகிற மாதிரி இங்கால நீங்கள் ரூலர் வச்சு நேராக அடிப்பீங்க. நான் சும்மா ரஃபாக கீறி காட்டணும். இப்படி போகிற மாதிரி வரும். கொஞ்சம் வசதிக்கு ரிட்டன் படிச்சு வரும். இப்படியா வந்து உங்களுக்கு எல்லா கிராஃபும். இப்போ என்ன விஷயம்டா இப்போ என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள அவராக ஹீரோ ரைட் தானே? அந்த ஏரியாவுக்குள்ள அவராக ஹீரோ. அப்போ இந்த ஏரியாங்கிறது என்ன? எக்ஸ் வந்து -1 விட குறையும். -1 குறையக்கூடாது. இவங்க 2 பேரும் ஜாப்காசாக மாறிடுவாங்க. இப்போ எவராக ஹீரோ? இப்போ அவரை தாங்க இருக்கணும். மற்ற அகலுக்கு இருக்கக்கூடா. இருக்கக்கூடா ரைட்டா? அப்புறம் இந்த ரீஜன்ல வந்தா -1க்கும் +1க்கும் இடையில வந்தா இப்போ யார் ஹீரோ? இப்போ எவரா ஹீரோ? இப்போ எவரா ராஜா? மற்ற 2 வரைக்கும் இருக்கக்கூடா. இப்போ மற்ற 2 வரையும் இருக்கக்கூடா. கிரக்கூரா அவர கிரக்கூரா அவர் மற்ற ரீஜன்ல இருந்தா x1 விட கூட இருந்தா இப்போ எவனா ஹீரோ? மற்ற ஜோக்கர். மற்ற கிரக்கூரா. இப்போ எவ்வளோ தான் கிரணும்? யாரும் கிரக்கூடா நல்ல கிராஃப். இப்போ எங்கே சமன் வருவோ சமன் வர இடங்கள்ல அவர் சமன் ஆகணும். இப்போ -1 சமன் தானே. -1 சமன் ஆகட்டாலும் இவராக வரணும் 3. அப்போ 3 டார்க் பண்ணணும். அப்போ இவர் வந்து டார்க் பண்ணக்கூடாது. இவர் சும்மா ரவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு 1க்கு ஒரு இவரும் சமன். இவர் சமன் இவரை தான் வாழ போயின்னு டார்க் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக அது 2 போயின்னு 1. ஏன்னா இது மட் கிராஃபாக இருக்கு. இது மட்டு x - 1 இருக்குங்க. அது இன்னும் ஒரே தான் சந்திக்கும். இதுதான் இந்த கிராஃப். ஆச்சண்டா எக்ஸுக்கு வர பெருமானம், பீச்சண்டா வைக்கு வர பெருமானம். அடுத்தது ஆட்சியும் பீச்சியும் கிடைக்கிறாங்கண்ணே. அப்போ ஆட்சிங்கிறது என்னண்டா எக்ஸுக்கு வர பெருமானங்கிற ஆட்சின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்சிங்கிறது என்னென்னா எக்ஸுக்கு வர பெருமானம். எக்ஸுக்கு என்னென்ன பெருமானங்கள் வருது? எக்ஸுக்கு எல்லா பெருமானமே வருதுண்ணே. எல்லா பெருமானத்துக்கும் எக்ஸ் இருக்குதான். எல்லா பெருமானத்துக்கும் எக்ஸ் இருக்கு. எக்ஸ் எல்லா பெருமானத்துக்கும் வருது. எல்லா பெருமானத்துக்குமே எக்ஸ் வருது. அப்போ எக்ஸ் வந்துட்டு எல்லா பெருமானத்துக்கும் எக்ஸ் வந்துட்டு என்ன ஆட்சி வந்துட்டு -∞ +∞ வரைக்கும். அது எக்ஸுக்கு என்ன பெருமானம் என்ன எடுத்தாலும் கிராஃப் இருக்குது. எக்ஸுக்கு உதாரணத்துக்கு இங்கே எடுத்த கிராஃப் இருக்கு. இங்கே எடுத்தா கிராஃப் இருக்கு. இங்கே எடுத்தா கிராஃப் இருக்கு. இங்கே எடுத்தா கிராஃப் இருக்கு. இங்கே எடுத்தா கிராஃப் இருக்கு. எங்கே எடுத்தாலும் கிராஃப் இருக்குன்னு
எக்ஸுக்கு எங்கே எடுத்தாலுமே கிராஃப் ஆட்சி வந்துட்டு என்ன ஆகிக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வீச்சு வந்துட்டு என்ன ஆகிக்கும் வீச்சு வந்துட்டு வைக்கு என்னென்ன பெருமானங்கள் வருதோ அதான் வீச்சு வீச்சு வந்துட்டு என்னடா எக்ஸுக்கு பெருமானம் போட்டால் வைக்கு என்னென்ன பெருமானம் வருதோ அதான் என்ன ஆகிக்க போகுது வீச்சு ஆகிக்க போகுது அப்போ வைக்கு வர பெருமானம் வைக்கு எந்த பெருமானம் வரல பூஜ்ஜியம் வருது பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு பெருமானமும் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு பெருமானமும் இல்லை பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு பெருமானமுமே இல்லை பூஜ்ஜியம் வருது பூஜ்ஜியத்துக்கு மேலே வந்தோம்னா ரெண்டுங்கிற பெருமானம் இங்கே இல்லை பட் பயத்தவே இங்கே இருக்கு ரெண்டுங்கிற பெருமானம் இருக்கு ரெண்டு பெருமானம் இருக்கு மூன்று இருக்கு மூன்றுக்கு மேலே இருக்கா இதுல இன்னொரு விஷயத்தை மார்க் பண்ணணும் என்ன விஷயம்டா எங்களை கிராஃப் அப்படியே கண்டினியூ ஆக போதே கிராஃப் அப்படியே கண்டினியூ ஆக போகுது இப்போ மூன்று வந்துட்டு இங்கேயும் வருது இங்கேயும் வருது மூணு வருது மூன்றுக்கு மேலேயும் வருது மூன்றுக்கு மேலே எங்கே சைடு வருமே அப்போ வீச்சு வந்து என்ன ஆகிடும் y வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமன் அல்லது பெரிய பூஜ்ஜியத்துக்கு சமனும் வருது ரெண்டு இடத்துக்கு பூஜ்ஜியத்துக்கு சமன் அப்போ ஆட்சிங்கிறது என்னென்ன எக்ஸுக்கு வர பெருமானங்கள் ஆட்சி வைக்கு வர பெருமானங்கள் வீச்சுன்னு சொல்லும் இப்போ y வந்துட்டு பூஜ்ஜியத்தில் பெருசு வருது எல்லா பெருமானம் வரும் இந்த மூன்று கிராஃபும் சரியா இருந்தா 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மூணு கிராஃபும் சரியா இருந்தா 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் ஆட்சிக்கு 5 மார்க்ஸ் வீச்சுக்கு 5 மார்க்ஸ் ஸோ டோட்டலா 1 2 3 4 5 25 மார்க்ஸ் மூன்று கிராஃபுக்கும் 5 5 5 ஆட்சிக்கு 5 வீச்சுக்கு 5 டோட்டலாக 25 மார்க்ஸ் வீச்சுன்னா வைக்கு வர பெருமானம் நீ எக்ஸுக்கு பெருமானத்தை போட்டிங்கன்னா எக்ஸுக்கு போகிற பெருமானத்தால் வை என்ன கிடைக்குதோ அதை சொல்லுவோம் வீச்சுன்னு சொல்லு எக்ஸுக்கு நம்ம போகிற பெருமானத்தால் வை என்ன பெருமானம் கிடைக்குதோ அதை வீச்சுன்னு சொல்லுவோம் எவ்வளோதான் இந்த 4வது கேள்வி ரைட் சார் அடுத்தது பார்க்கணும் 5வது ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5வது லோக்கேலி ரொட்டுக்குள்ள 2x இங்கே பெருமானம் 4 லோக்குள்ள இங்கே 2ஆம் இங்கே எக்ஸாம் அது இஸ் ஈக்குவல் டு 3 8 தீர்க்கு கவனமா இதை தீர்க்கட்டும் 8 தீர்க்கு எத்தனை செஞ்சாங்க சரி இப்போ லொக்குக்குள்ள வர்க்கமூலம் 2x + 4 அங்கால ஒரு வடிவம் இருக்கு அங்கால ஒரு வடிவம் முதலாவது நான் சும்மா கேட்கேன் முதலாவது நீங்க ஒரு பிரதியில் ஒன்று பயன்படுத்த போறீங்க ஏதோ ஒன்று பிரதியில் ஒன்று பயன்படுத்த போறீங்க பிரதியில் பயன்படுத்துறேன்னு கட்டாயம் என்னைக்கணும் ஒரே ஒன்று பிரதியில் பயன்படுத்த போறீங்க எதுக்கு பிரதியில் பயன்படுத்த போறீங்க ஏதாவது ஒன்றுக்கு தான் பிரதியில் பயன்படுத்தணும் அப்போ இந்த செட்டப்புக்கு இதை மாற்றியா பார்க்கணும் அப்போ இதை என்ன செய்யலாம் லோக் 2 4 இதை லோக் 2 வர்க்கமூலம் 2 எடுக்கலாம் அடிமாற்றம் செய்யலாம் அடிமாற்றம் இல்லை பொதுவான அடி எடுக்கலாம் 2 4 ஏண்டா நம்ம ஒன்றுக்கு தான் பிரதியில் பயன்படுத்த போறோம் இல்லைங்களா ஒன்றுக்கு தான் பிரதியில் பயன்படுத்த போறோம் சரி இங்கே லோக் 2x = 3 சரியா வெளியே பாரு என்ன தெரியலாம் லோக் 2 4 லோக் 2 4 எத்தனை பெருமானம் அது தெரியுமா எத்தனை லோக் 2 4 எத்தனை 2
2 அது தெரியுதானே? இது என்ன செய்யலாம்? 2 வர்க்கம் எழுதலாம். 2 வர்க்கம் வர்க்கத்தை முன்னுக்கு ஆக்கிடலாம். 2 முன்னுக்கு வந்துடும். அப்போ 2 லோக் 2ங்கிறது 1 அதுதானே. இப்போ லோக் 2 4ங்கிறது 2. இது பெருமானம் தெரியாட்டி கேளுங்களா? இது தெரியாட்டி கேளுங்க. லோக்கோட 2 4ங்கிறது 2 தெரியாட்டி கேட்டுக்கொள்ளும். அப்போ அது 2 ரைட், அது 2. இப்போ இது என்ன செய்யலாம்? முன்னுக்கு ஹாஃப் எழுதிட்டு லோக்கோட 2 எக்ஸ் எழுதலாமா? 2 எக்ஸுங்கிறது என்ன? அரையாம எடுக்கா. 2 எக்ஸுங்க அரையாம எடுக்கா. அந்த அரையாம எடுக்க முன்னுக்கு ஆக்கி எழுதலாமா? அரையாம எடுக்க முன்னுக்கு ஆக்கி எழுதலாமா? பிளஸ் லாக் 2 எக்ஸ் சமன் 3. இப்போ இது 1 கீழ் 1 பிரிவாட்டை மீறி வந்து பெருக்கப்படுமா? பெருக்கப்படாது. 4 எழுதலாமா? 2 தர 2 4 எழுதலாமா? 2 தர 2 4 எழுதலாமா? கால்குலேஷன் படுதாவில்லையே, படுதானே. இது வந்து 2 6 வந்து மீறிக்கு 4 வரப்போகுது. 2 2 4. இப்போ இது என்ன செய்யும்? லொக்குக்குள்ள 2 பெருக்கப்பட்டு இருந்தா சூட்டி எழுதலாம். இல்லை கொஞ்சம் பேர் லொக் செஞ்சுக்காக நினைக்கிறேன் சிறப்பா வருது. பெருக்கப்பட்டு இருந்தா கூட்டி எழுதலாம். லொக் 2 எக்ஸ் பிளஸ் லொக்குட 2 எக்ஸ் சமன் 3. இப்பதான்டாப்பா 4 லொக் 2 வந்துட்டு என்ன 1 பிளஸ் லொக்குட 2 எக்ஸ் பிளஸ் லொக்குட 2 எக்ஸ் சமன் 3. இப்போதான் நீங்கள் ஒரே ஷேப்பை உருவாக்கி வச்சுக்கிங்க. அப்போ இப்போதான் நீங்கள் பிரதிடு பயன்படுத்தலாம். லொக் 2 எக்ஸை வந்துட்டு ஒரு டீன்னு சரி பிரதிடு இடையிலெல்லாம் பிரதிடு பயன்படுத்தி இதை வர்க்கம் எடுத்து வச்சுக்கிங்க. இப்படி நினைக்கின்றா விலங்குது வேற ரூல் நீங்கள் விதிக்க வரியா? நீங்கள் ரூல் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை வர்க்கம்லாம் இதை டீ வர்க்கம் எழுதி வச்சுக்கிங்க. ரூல் என்ன விதிக்கா? இப்போதான் பிரதிடு இப்போ என்ன 4 1 + t + t சமன் 3. இப்போ இந்த சாம்பாட்டை சொல்லிக்கினா டீல பெருமானம் வரும். இதுக்கு போல சுருக்கி விட்டா சரி. இதை சுருக்கி விட்டா சரி. இதை சுருக்கிற எல்லாத்தையும் 1 + t வர்க்கத்தில் பெருக்கி வரும். பெருக்கி விட்டா இங்கே 4, இங்கே t × 1 + t, இங்கே 3 × 1 + t. இப்போ டி அளவுக்குன்னா டி வர்க்கம். இங்கே ஒரு டி இருக்கு, இங்கே 3 டி இருக்கு. அப்படின்டா -2t. இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்படின்னா +1 சமன் போச்சு. இதை பார்த்து விட்டோம்னா xt - 1 whole t² is equal to 0 வடிவத்தில் t² - 2t + 1 t - 1 whole t² சமன் 0. அப்போ t வந்து என்ன ஆகிக்கணும்? So t is equal to 1. So t is equal to 1. t is equal to 1 and t தான் நீங்க பிரதியில பயன்படுத்துனீங்க. இது என்ன? அப்ப லொக்குட 2x is equal to 1. அதான் t தான் பயன்படுத்துனீங்க. லொக்குட 2x is equal to 1 x வந்து என்ன ஆகிக்கணும்? x வந்து 2 தான் 1. So x is equal to 2 எடுத்து ஆன்சர் எடுத்தார்கள் யார்? ஆன்சர் எடுத்த பேப்பர் யார்கிட்ட இருக்கிறேன்? ஆன்சர் எடுத்த பேப்பர் இருக்கு. ஸோ மார்க்ஸை போடுவோம். சரியா? The common rule எழுதியிருந்த 5 marks. The common rule எழுதியிருந்த 5 marks. Right? The final step-க்கு 5 marks. The final step-க்கு 5 marks. சரியா? அடுத்த பிரதியிட எடுத்ததுக்கு 5 marks. பிரதியிட எடுத்ததுக்கு 5 marks. எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு? 15 மார்க்ஸ் வந்துட்டு. 15 மார்க்ஸ் வந்துட்டு. ரைட்டா? 15 மார்க்ஸ் வந்துச்சு. 15 மார்க்ஸ். அடுத்த இந்த ஸ்டெப் எழுதிங்க. எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸ். எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிங்கன்னா 5 மார்க்ஸ். அப்போ 5, 10, 15, 20.
20. அடுத்து இங்கே ரூல் ஒன்றை பாவச்சிக்காரனே, இங்கே ரூல் ஒன்றை பாவச்சிக்கார். இந்த ரூலுக்கு இந்த பெருக்கி வச்சிருந்தா பெருக்கி வச்சிருந்தா கூட்டி எழுதலாமுங்க 5 மார்க்ஸ், அதற்கு 5 மார்க்ஸ். நான் எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும் விளங்க அப்படி இல்லை. எங்கே தியரி அப்ளை ஆகிறோம், தியரி அப்ளை ஆகிற இடங்கள்லாம் மார்க்ஸ் வரும். இதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 5, 10, 15, 20, 25 மார்க்ஸ். சும்மா இந்த பிரதிக்கு மட்டும் இருந்த மார்க்ஸ் கொடுக்காங்களா? சும்மா இது மட்டும் இருந்த மார்க்ஸ் கொடுக்காங்க. இந்த ஃபார்மேட் இருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு தான் பிரதியை பயன்படுத்தணும். சும்மா அதை மட்டும் இருந்த மார்க்ஸ் கொடுக்காங்க. பிரதிரத்துக்கு எடுத்து பிரதிரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷன் நிற்கணும். ரைட். 6வது கேள்வி. லோக் சின்ன ஒரு விஷயம் இல்லையா, அந்த தியரியை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லொக்கலாக செய்யணும். லொக்கை பார்த்து இன்னும் பயப்படாங்க. சரியா, லொக்கை பார்த்து இன்னும் பயப்படாங்க. லொக்கு வந்துட்டு சின்ன ஒரு விஷயம். தியரியை சரியா அப்ளை வெளியே எடுத்துட்டீங்களா? வெளியே எடுத்தாக்க வெளியே எடுத்துட்டீங்களா? பேப்பர் திருத்துறது முக்கியம் இல்லை. பேப்பர் திருத்துனா நானே சும்மா திருத்துவேன். சரியா, அடுத்தவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற நீங்கள் ஒரு மிஸ்டேக்ஸ் எழுதி எடுக்கிறது. பேப்பர் திருத்தணும் நான் ஒரு 1/2 hour கொஞ்சம் இந்த பேப்பர் திருத்தி முடிச்சிடுவேன். நீங்கள் பேப்பர் திருத்துறது முக்கியம் இல்லை. எனக்கு இந்த விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும், அதான் முக்கியம். சரியா, சும்மா பேப்பர் திருத்தி மார்க்ஸ் பார்க்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீர்கணு கேள்வி வந்தால் பிரதிநிதி பயன்படுத்துகிறோம்னா பிரதிநிதி பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷனை செட் பண்ணி போனால் சரி. ஒரே மாதிரி வாரம் மாதிரி செட் பண்ணிட்டு போனால் சரி. அதுக்கு ரூல்ஸ் பாவிச்சா சரி. என்ன பெரிய கஷ்டம் இதில்? என்ன கஷ்டம்? கொஞ்சம் ரூல் இருக்கு. எத்தனை ரூல் இருக்கு? ஞாபகம், கூட்டலுக்கு ஒன்று, கழித்தலுக்கு ஒன்று, அடிமாற்றம் ஒன்று, ஒரு 6 ரூல் இருக்கு. அந்த 6 ரூலையும் தெரிஞ்சுன்னா டோட்டல் கேள்வியுமே செய்யலாம். டோட்டல் கேள்வியுமே அழகாக செய்யலாம். ஆன்சர் அடி கேடுங்க, அதான் முக்கியம். திருத்துறதெல்லாம் முக்கியம் உண்டே இல்லை. எப்படி நான் ரூல்ஸை யூஸ் பண்ணி நான் எப்படி மூவ் ஆகிறேன், அதான் தேவை. உண்மை சொல்ல போன இடத்த ஸ்கீம் எந்த கையில் இல்லை. நான் வந்துட்டு மார்க்ஸ் போகிறேன், எந்த இஷ்டத்துக்கு தான் மார்க்ஸ் போகிறேன். ஸ்கீம் கூட கையில் இல்லை. நம்பிக்கை, ரூல்ஸ் தெரியும் செய்யலாம். நம்பிக்கை இருந்தால் சரி, அதான் தேவை இடத்து. அடுத்தது 6வது கேள்வி. அது ஒரு பபா கேள்வி. எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் தந்திக்காங்க. எக்ஸ் வந்துட்டு 370 பாகைக்கும் 270 பாகைக்கும் எக்ஸ் பிட்வீன் 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி அப்படின்றது வந்துட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் 4ஆம் கால்வட்டத்துக்குரிய கோணம் எக்ஸுங்கிறது. அதான் சொல்லிக்கிறான். எக்ஸுங்கிறது 4ஆம் கால்வட்டத்துக்குரிய கோணம். எக்ஸ் வந்து 4ஆம் கால்வட்டத்துக்குரிய கோணம். அப்போ அதில் 3 சைன் வர்க்கம் எக்ஸ் ஆகும், -2 சைன் எக்ஸ் ஆகும், -1 சமன் 0, -1 சமன் 0. சமன்பாடு வந்தீங்க. அப்போ அதில் இருந்து என்ன கேட்குறாங்க? அதுலேருந்து என்ன கேட்குறாங்க? பல கேள்வி எழுதணும். அதுலேருந்து என்ன கேட்குறாங்க? அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, கஷ்டத்தை மாற்றுங்களா அடுத்த கிளாஸில். அதுல இருந்து அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, கொஸ்டனை
எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் வந்துட்டு என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் வந்துட்டு என்னன்னு கேட்குறான். இப்போ அது வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும் இல்லை காஸ் எக்ஸ் காஸ் பை பை ஃபோர், இங்கே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் பை பை ஃபோர், இதான் வேணும் உங்களுக்கு. அது என்ன காட்டுங்கன்னா உங்களுக்கு தேவை காஸ் எக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் வேணும்னா அதில் என்ன தேவை தேவையை மூலம் அது விளங்கணும். காஸ் எக்ஸ் காஸ் பை பை ஃபோர் சைன் எக்ஸ் சைன் பை பை ஃபோர் வேணும் உங்களுக்கு. காஸ் எக்ஸ் தெரியா, ஆனால் காஸ் பை பை ஃபோர் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஒன்றிங்கில் வர்க்க மூலம் 2. சைன் எக்ஸ் தெரியா, ஆனால் சைன் பை பை ஃபோர் தேவை. அப்போ உங்களுக்கு என்ன தேவை சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மூலம் விளங்க ஒரு சமன்பாடும் தண்டிக்கணும். அந்த சமன்பாட்டம் சைன் எக்ஸையும் காஸ் எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதுக்கு எக்ஸி பல பிரதிட்டு போகலாம், சும்மா டிரெக்டாகவும் போகலாம். எக்ஸி பல பிரதிட்டும் போகலாம், டிரெக்டாகவும் போகலாம். டிரெக்டாக எப்படி போகலாம்? 2 நம்பர்ஸ் எடுத்து பெருக்கினா இவரால் பெருக்கிறது வரணும், -3 வரணும். அந்த 2 நம்பர்ஸையும் கூட்டினா -2 வரணும், இது வரணும். அதான் காரணிப்படுத்துகிற ரூல். அப்போ என்ன நம்பர் -3 + 1 -3 + 1 இதான் நம்பர். காரணிப்படுத்தி நம்பரை கண்டுபிடிக்கணும் முதலாவது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் 3 sin x சரி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளையும் அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ள sin x. அப்போ 3 sin x ஆல வரைக்கும்னா 3 sin square x வரும். சும்மா காரணிப்படுத்து. அது பிறகு இந்த 2 நம்பரையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 நம்பரையும் ப்ராக்கெட்டுக்குள்ள போடணும். இந்த 3ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் இதில் இது 3 sin 3ஆல் டிவைட் பண்ணி விட்டோம்டா sin 1. அந்த sin 1 கொண்டு வந்து மற்ற பாக்ஸுக்கு போடணும், அடுத்தால கொண்டு வந்து மற்ற பாக்ஸுக்கு போடணும் +1 = 0. அப்போ x is equal to 1, x is equal to -1/3 ரைட் தானே. x is equal to -1/3. அடுத்த x is equal to sin x is equal to 1. sin x is equal to 1. ரெண்டு ஆன்சர். ஒன்று x is equal to -1/3, அடுத்த x is equal to 1. இதில் எத்தனை கால்வட்டம் சொல்கிறாங்க? 4ஆம் கால்வட்டம். 4ஆம் கால்வட்டத்துக்கு ப்ளஸ் வார்த்தை வாய்ப்பு இருக்கா? சைன் பெருமானம் 4ஆம் கால்வட்டத்துக்கு ப்ளஸ் வார்த்தை வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஆன்சர் வந்து என்ன? பொருத்தம் இல்லை. இந்த ஆன்சர் பொருத்தம் இல்லை. ஏனென்றா எக்ஸ் வந்துட்டு 2 பைக்கும் 3 π/2க்கும் இடையில, அதாவது இந்த ஆன்சர் பொருத்தம் இல்லை. அப்போ சரியான ஆன்சர் இவர். அதுதான் சரியான ஆன்சர். இதில் வந்து cos x எழுதலாம். cos x எழுதலாம். என்ன cos x? cos x ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? cos x பெருமானம் ப்ளஸ் பெருமானம் வருமா மைனஸ் பெருமானம் வருமா? ப்ளஸ் வருமே. 4ஆம் கால்வட்டம் கொஸ்டுக்கு ப்ளஸ். கீழுக்கு வர்றது செம்பக்கம் தான். செம்பக்கம் 3 தான். செம்பக்கம் வராது. மேலுக்கு வர்றது என்ன அடிக்கணும்? 9 1 கழிச்சு விட்டீங்களா 8. 8 வர்க்க மூலம் இல்லாட்டி 1 - sin square x. அப்போ இல்லாட்டி 1 - sin square x. cos square x சமன் இல்லாட்டி cos square x சமன் 1 - sin square x. 1 - sin square x 1/9. 1/3 1/9 சுருக்கி விட்டோம்டா 8/9 சமன் cos square x. ஸோ cos x சமன் வர்க்க மூலம் 8/3. உங்களுக்கு cos x தெரியும், sin x தெரியும், பிரதிட்டீங்கன்னா ஆன்சர். cos x பதிலாக வர்க்க மூலம் 8/3, sin x பதிலாக -1 வர்க்க மூலம் 3. ஸோ இதையும் சுருக்கி விட்டீங்கன்னா அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு போது ஆன்சரை பார்த்துட்டு போயிட்டே இப்போ 4 - வர்க்க மூலம் 2 கீழே. சுருக்கி பார்த்தா அது வரணும். இந்த வர்க்க மூலம் 2ஐயும் இந்த 8ஐயும் சுருக்கினா வர்க்க மூலம் 4 மேலுக்கு. வர்க்க மூலம் 4 மேலுக்குன்னா அது 2. அது 2. ஸோ அதுக்கு எது சுருக்கி எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் ப்ளஸ்
சொருக்கி விட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வரணும், அதாவது நீங்கள் சொருக்கி பார்க்கலாம். இதே சுருக்கி விட்டீங்கன்னா இது 4 வர்க்க மூலம் 4 2 இங்கில் 3 இதில் மைனஸ் முன்னுக்காய் கேள்விட்டா 3 வர்க்க மூலம் 2 மேல் 1. ஆனால் கேட்ட கேள்வியோ கேள்வி பார்த்தீங்கன்னா 6 போமஸ் இருக்கு. 6 போமஸ் இருக்குன்னா இதை இன்னொரு வர்க்க மூலம் 2 அளவு இருக்கணும், இதே இன்னொரு வர்க்க மூலம் 2 அளவு இருக்கணும். அப்போ இந்த 6 இதே 2 அளவு இருக்கணும், இதே 2 அளவு இருக்கணும். மேலுக்கு 4 வரும், கீழுக்கு 6 வரும். இங்கே வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2 அளவு இருக்குன்னா 2 2 மூலம் வரைக்கும் 6, மேலுக்கு வர்க்க மூலம் 2 வரும். அதுக்கு முதல் இப்போ இது என்ன பிள்ளை நான் செஞ்சுக்கேன், முதல்ல காரணிப்படுத்தல் தெரியுமா? காரணிப்படுத்தல் ஏற்கனவே சொல்லி தந்திக்கணும். காரணிப்படுத்தல் என்ன செஞ்சுக்க இந்த ஸ்டெப், இது காரணிப்படுத்தல், வேற ஒன்றும் இல்லை. காரணிப்படுத்தல் எப்படி காரணிப்படுத்தல்? உங்களுக்கு தெரியும், 3x வர்க்கம் மைனஸ் 2x மைனஸ் 170 சாம்பார் வந்தீங்களே, மைனஸ் 3x வர்க்கம் சாய 2x சக 1 சாம்பார் வந்துட்டீங்கன்னு வைங்களேன். சாம்பார் எப்படி காரணிப்படுத்துறது? சொல்லுங்க. அது தந்திக்காங்க, கேள்வி தந்திக்காங்க தானே. எனக்கு கொள்வோம் தந்திக்காங்க. 3 சைன் வர்க்கம் x சாய 2x சாய 1 சமன் எனக்கு கொள்வோம், எனக்கு காட்டுக இல்லை, அது எனக்கு கொள்வோம். அது தரவு, இது தரவே, இது தரவே, இது தரவு. இதை நிறுவி நின்றாங்க. இது எப்படி நான் நிறுவனம் சொல்லி நின்றாங்க, அதை எப்படி நிறுவனம் சொல்லி நின்றாங்க, அது தரவு. இருக்கிற கேள்வியை செய்யுங்களா, யோசிச்சு அடுத்த கேள்விகளை செய்யலாம். இப்போ சைன் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ் எக்ஸ் வேணுமுண்டா, சைனுக்கு கொஸ்டுக்கு தொடர்பு தெரியும் என்ன, கொஸ் ஸ்கொயர் எக்ஸ் சமன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஆமாங்க, கொஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் சமன் 1. கொஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் போல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு போல என்னது போகலாம், சாய 1 3 வர்க்கம், சாய 1 3 வர்க்கம் 1 9. இங்கே போமஸ் எடுத்தோம்னா 9ல் 1 போனால் 8, கீழுக்கு 9. வர்க்கமூலம் எடுத்தோம்னா வர்க்கமூலம் 8 3. வர்க்கமூலம் எடுக்கல ப்ளஸ்ஸோ மைனஸ் போடணும். ஆனால் ஏன் நான் ப்ளஸ் மட்டும் போட்டீங்க, நானாங்கால் ஓட்டது கொஸ்டுக்கு ப்ளஸ் தான் பாரு, அதனால நான் மைனஸ் போடலைங்க. ஸோ மார்க்ஸ் வரணும் எப்படி என்றா, சைன் எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு கொஸ்ட் எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு 5 மார்க்ஸ். ரைட், கொஸ்ட் எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு 5 மார்க்ஸ். இந்த காரணிப்படுத்தல் சரியா அளிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். காரணிப்படுத்தல் சரியா அளிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். இதில் விரிவு சரியா அளிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். இதில் விரிவை சரியா அளிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். அப்போ எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு 5 10 15 வந்துட்டு. ரைட், இந்த ஈக்குவேஷனை சரியா பாவிச்சு, இந்த ஈக்குவேஷன் சரியா பாவிச்சு பிரதிட்டிக்கிறேன்டா, கொஸ்டுக்கான இந்த ஈக்குவேஷன் சரியா பாவிச்சு பிரதிட்டிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். சமன்பாட்டில் சரியா பிரதிட்டிக்கிறேன்டா அதுக்கு 5 மார்க்ஸ். எத்தனை வந்துட்டு 5 10 15 20, இன்னொரு 5 மார்க்ஸ் இருக்கு. இன்னொரு 5 மார்க்ஸ் இவர் பொருத்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு 5 மார்க்ஸ். இவர் பொருத்தம் இல்லைன்னு காட்டிக்கணும், அதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலா 25 மார்க்ஸ். 25 எடுத்தாக்க எத்தனை ஷார்ட்ட பேப்பர் 25 எடுத்த பேப்பர் நான் சும்மா கேட்குறேன். என்ன கஷ்டம் இப்போ நான் செஞ்சது 6 கேள்வியில் எந்த கேள்வி கஷ்டம் நினைக்கிறேன்? செஞ்ச 6 கேள்வியில் எந்த கேள்வி கஷ்டம்? எப்படி கஷ்டம்? ஒன்றும் இல்லை.
வெளியேடுங்களா சும்மா படம் பார்க்குற மாதிரி இருக்காம வெளியேடுங்க. என்ன செகண்ட் டேர்ம்ல என்ன செய்யுது? செகண்ட் டேர்ம்ல என்ன செய்யுது? சரி, 7வது கேள்வி. ஒரு குறித்த ஓ குறித்த ஏ கமா பி ஆகியும் தான காவியல். தான காவியல்டா ஓ ஓஏங்கிற தான காவி ஏயா, ஓபி தான காவின்னு அது ஓபி வந்துட்டு பியா. முதல்ல இதை தான காவியோடனே இந்த வடிவத்தில் ஓஏங்கிறது ஏ, ஓபிங்கிறது பி. சி என்ற புள்ளி தான காவி ஏ பிளஸ் பியா. சிங்கிற புள்ளி தான காவி வந்துட்டு அப்போ ஓசி வந்துட்டு என்னையா ஏ பிளஸ் பியா. ரைட். இப்போ சொல்லிக்காங்க மட்டு ஏ பிளஸ் பி சமன் மட்டு ஏ மைனஸ் பி என்றா ஒரு வடிவத்தை காட்ட சொல்லிக்கிறான். ஒரு வடிவத்தை காட்ட சொல்லிக்கிறான். சும்மா ஆன்சரு போறது முதல் சும்மா கொஞ்சம் கலைஞ்சிட்டு போவோம். அப்ப எங்களுக்கு சும்மா நார்மலா செய்யற கேள்வி உண்டு. இதான் ஓங்கிற புள்ளி என்றா, நான் ஏங்கிற புள்ளி என்றா, இதான் ஓஏ காவி. ஓபிங்கிற காவி எதுன்னு சொன்னா ஓபிங்கிற காவி நான் சொல்ல கீழே வைக்கிறது இந்த புள்ளி. இதான் பிங்கிற புள்ளின்னு இருந்தா ஓ வந்து பிக்கான போற இந்த டிரெக்ஷன் இதான் பிங்கிற காவி. இதான் பிங்கிற காவி. அப்ப ஒரு ஓசி காவி சொல்லிக்காங்க இந்த காவி கூட்டல் சமன். அப்படி என்ன சொன்னா இந்த இது ஏ இருக்கு, ஏயோட பிங்கிற காவியை கூட்டுது. அப்ப கூட்டுறது எப்படி கூட்டுற? முதல்ல காவி ஸ்டார்ட் பண்ணி ஓலேருந்து ஏ வரைக்கும் முடிஞ்சது பிறகு முதலாவது காவி முடிகிற இடத்துல இருந்து 2வது காவியை போடணும். 2வது காவி பிங்கிற காவின்னா இதுக்கு சமனாவும் சமாந்தரமாக போடணும். அதே மாதிரி இங்கே எப்படி போட்டோம்டா சமனாவும் சமாந்தரம் போட்டோம்னா இது முடிகிற இடம் தான் என்ன ஆகிக்கணும்? சி காவி ஆகிக்கணும். ஸோ அதான் இங்கேருந்து இங்கே வருது, ஓலேருந்து சிக்கு வர்றதுக்கான தூரம் வந்துட்டு இங்கே ஓசி காவி. அந்த ஓசி காவியை தான் சொல்லிக்காங்களா ஏ காவி பிளஸ் பி காவி. அது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு இங்கே வரலாம். இந்த மாதிரி சொல்லிக்காங்க. அவங்க சென்ன வடிவத்தை தந்து போட்டு இப்போ சொல்கிறாங்க ஏ பிளஸ் பிங்கிறது ஏ பிளஸ் பிங்கிற காவி எது? இந்த காவி இந்த காவி இந்த காவி இதான் ஏ பிளஸ் பிங்கிற காவி. ஏ பிளஸ் பிங்கிற காவி இது. இப்போ சொல்றாங்க ஏ மைனஸ் பிங்கிற காவி. ஏ மைனஸ் பிங்கிற காவி என்னது? ஏ மைனஸ் பி என்ன சொன்னா இது பிளஸ் பி என்ன சொன்னா இதுல மைனஸ் தான் இந்த சைடுக்கு வரும். ரைட் தானே? அப்போ இது பிளஸ் பி என்ன மைனஸ் இந்த சைடுக்கு வரும். அப்போ பிளஸ் பி என்ன மைனஸ் பி இந்த சைடுக்கு வரும். இந்த சைடு இது பிளஸ் பி என்ன அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா இதான் மைனஸ் பிங்கிற காவி. பிளஸ் பி இந்த சைடு இந்த சைடு மைனஸ் பிங்கிற காவி. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது ஏ பிளஸ் ஏ காவி இப்படின்னா இது இந்த காவி அதாவது ஏ பிளஸ் மைனஸ் பி காவி. அப்போ இதான் வந்துட்டு என்ன ஏ பிளஸ் மைனஸ் பிங்கிற காவி. அப்போ அதை சொல்லணும் எப்படி எல்லாம் ஏ மைனஸ் பிங்கிற காவி சொல்லுவோம். முதல்ல அந்த காவியல் எப்படி குறிக்கிறங்கிற வடிவம் தெரியும். இப்போ இவங்க சொன்னது இந்த நீளமும்
இந்த நீளமும் சமனா இதான் அவங்க சொன்னது இதுவும் சமனண்டா அதாவது இந்த நீளமும் சமன் என்று சொன்னா இது செங்குத்துன்னு காட்டலாம் ஓஏ செங்குத்து ஓபின்னு காட்டலாம் இது செங்குத்துன்னு காட்டலாம் இப்போ கேள்வி விளங்கின அவளுக்கு இதான் கேள்வி முதலாவது ஒழுங்கா விளங்கி இருக்கும் இதான் கேள்வி கொஞ்சம் பேர் படம் போட்டுருந்தீங்க பார்ப்போம் இந்த படமெல்லாம் காவியில் புது ரூல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிங்க அப்படி வந்து அப்படித்தான் மாறணும் இப்படி வந்து அப்படிங்கன்னா அது அப்படித்தான் இருக்கும் வெளியே வச்சு அது உங்களுக்கு தான் சார் தெரியாது அப்படித்தான் வரணும் வெளியே வச்சு இப்போ செங்குத்துகள்னு சொல்லி வந்தால் பொதுவாக நாங்கள் வந்து டாட் ப்ராடக்டை வச்சு தான் செய்வோம் சரியா டாட் ப்ராடக்டை பாவச்சு தான் செய்வோம் அதாவது குற்று பெருக்கத்தை பாவச்சு தான் செய்வோம் குற்று பெருக்கத்துக்குள்ள அந்த கேள்வியை கொண்டு வருவோம் ரைட்டர் இப்போ குற்று பெருக்கத்துக்கு அந்த கேள்வியை கொண்டு வரதுக்கு முதல் சும்மா பேசிக் விஷயத்தை ரீகால் பண்ணுவோம் காவியல் பேசிக் விஷயத்தை ரீகால் பண்ணுவோம் அது தெரியும் ஒரு ஏங்குற காவியை அதே காவியால பிரிக்கணும் என்ன வரும்னு நினைக்கிறீங்க ஒரு காவி அதே காவியால் டொட் பண்ணா அதில் மொட்டுட ஸ்கேர் வரும் இந்த ரூல் தெரியுமா ஒரு காவியை அதே காவியால் டொட் பண்ணோம்டா க்ராஸ் பண்ணோம் இல்லை டொட் பண்ணோம்னா அந்த காவியை மற்ற ஸ்கேர் வரும் அந்த ரூல் தெரியும் உங்களுக்கு அதே போல் ஏங்கிற காவியே பிங்கிற காவியை டொட் பண்ணோம்டா இதுக்கு என்ன ஈக்குவேஷன் மட்டு ஏ டாட் மட்டு பி காஸ் தீட்டா இது ரெண்டு ரூலும் தெரியுமே இந்த ரெண்டு ரூலுக்கும் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அந்த கேள்வி ரெண்டு ரூலுக்கும் சம்மந்தப்பட்ட கேள்வி அந்த கேள்வி ரெண்டு ரூலை வச்சு தான் அந்த கேள்வி செய்யணும் அவரா என்ன செய்யணும் இதை வறுக்கிக்கணும் ரெண்டு பக்கம் வறுக்கிக்கணும் மட்டு வந்தாலே வறுக்கிச்சா தான் அதை க்ரோஸ் மாற்றலாம் வறுக்கிக்கணும் ரெண்டு பக்கம் வறுக்கும் வறுக்கிச்சா ஏ ப்ளஸ் பியில மட்டும் தான் வறுக்கும் இப்போ இது என்ன எழுதலாம் a plus b காவி into again a plus bங்கிற காவி இது ஒரு காவியை அதே காவியால் பெருக்கிட்டோம்னா அதில் காவியில மாட்டு வறுக்கும் a plus bங்கிற ஒரு காவி அதே காவி a plus b ஆல் பெருக்கணும் என்ன வரும் a plus b மாட்டுட இப்போ இதான் நீங்க a minus b ஆல் பெருக்கி விட்டா ஒரு காவி அதே காவியால டொட் பண்ணணும் டொட்டை கவனமே டொட் பண்ணண்டா ஒரு காவி அதே காவியால டொட் பண்ணண்டா அந்த காவியில வர்க்கம் வரும் இப்போ பிரேக்கெட் அவுட் பண்ணுவோம் ஏஆல டொட் பண்ண போறோம் ஏ டாட் ஏ அடுத்தது ஏஏ பிஆல் டொட் பண்ண போறோம் ஏ டாட் பி அடுத்தது பிஏ ஏஆல பெருக்க போறோம் என்ன பி டாட் ஏ அடுத்த பி ஆல் வரைக்கும் போகிறேன் என்ன பி டாட் இங்கால ஏன் பேக்கர் அவுட் பண்ண போகிறேன் ஏஆல் வரைக்கும் போகிறேன் ஏ டாட் ஏ அடுத்தது ஏபிஆல் அப்போ மைனஸ் ஏ டாட் பி அடுத்தது மைனஸ் பி இதால் அப்போ மைனஸ் பி டாட் ஏ அடுத்தது மைனஸ் ஆல் மைனஸ் வரைக்கும் ப்ளஸ் பி டாட் பிரேக்கர் அவுட் பண்ண இப்போ ஏ டாட் ஏக்கு பல என்ன பேர் எழுதலாம் மற்ற ஏட வர்க் எங்களுக்கு தெரியும் இன்னொரு ரூல் ஒன்று தெரியும் ஏ டாட் பியும் பி டாட் ஏயும் சமன் குற்று பெருக்கம் சமன் ஆனால் காய் பெருக்கம் சமன் இல்லை அப்போ ஏ டாட் பிக்கு ஏ டாட் பி இதுவும் ஏ டாட் பி அப்போ என்னென்ன 2 times ஏ டாட் பி ഇതന്നെ മറ്റ് ബിയുടെ അത് ഈസ് ഈക്വൽ ഇതന്നെ മറ്റ് എയുടെ സ്ക്വയർ ഇതന്നെ മൈനസ് ദാ മൈനസ് 2 എ ഡോട്ട് ബി ഇതന്നെ മറ്റ് ബിയുടെ
மட்டன்னு சொன்னாலே நான் வச்சுக்கணும் ஒரு நம்பரா மட்டன்னா ஒரு நம்பர் ஒரு மெக்னிடியூட் ஒரு பெருமானம் ஒரு 2 3 4 5 4.5 அது பெருமானம் அப்போ என்ன செய்யலாம் மட்டிய வர்க்கத்தையும் இல்லை ஒரு பெருமானம் நம்பர் ஒண்டிக்கிற மாதிரி மட்டு பீட வர்க்கத்தையும் விடலாம் நம்பர் ஒண்டிக்கிற மாதிரி இதை எங்கே சரி கொண்டு வந்தோம்டா 4 இந்த படம் தேவையில்லை இந்த படம் நீங்கள் கொஞ்சம் பேர் படம் நீங்கள் கேட்கறதால நான் கேட்காரு ஆக்சுவல் படம் எப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஏன்னா நீங்கள் சாருக்கு ஆக்சுவல் படம் தெரிஞ்சிக்க மாட்டேன்னு கூட நீங்கள் கேடி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் கேடி காட்டுறேன் அங்கே இருந்து 4 A.B7 0 அவன்டா டாட்டு 4 விட்டு எழுதலாம் A.B7 0 இப்போ A.Bக்கு போல என்ன பேர் எழுதலாம் மட்டு A மட்டு B cos θ இப்போ மட்டு A மட்டு Bயோட பெருகி cos θவோட பெருகினா 0 வருதா ஆனால் எங்களுக்கு தெரியும் மட்டு A 0க்கு சமனா இல்லை மட்டு B வந்துட்டு 0க்கு சமனா அதுக்கு மட்டு ஏயும் 0க்கு சமம் இல்லை மட்டு ஏங்கிற ஒரு காவி இருக்கு மட்டு பிங்கிற ஒரு காவி இருக்கு அதில் மட்டு பெருமாள் 0 பெருமா 0 வராது இவரும் 0 இல்லை இவரும் 0 இல்லைனா யாரு 0 இருக்கணும் cos θ வந்து 0 cos θ 0 θ வந்துட்டு 5/2 0 5/2 அவங்க தீட்டா நம்ம போட்டது எது ஏக்கும் பிக்கும் உள்ள காவி ஏக்கும் பிக்கும் உள்ள காவி தான் தீட்டா நம்ம போட்டோம் அப்போ ஏங்கிற காவிக்கும் பிங்கிற காவிக்கும் உள்ள கோணத்தை நம்ம போட்டோம் என்னண்டா தீட்டான்னு சொல்லி போட்டோம் அப்பண்டா ஏங்கிற காவி என்ன அதான் OA பிங்கிற காவி என்ன அதான் OB அப்பண்டா OA செங்குத்து OB இது தியரியில் பார்க்குற கேள்வி ஒன்று இல்லை தியரியில் இந்த கேள்வி கட்டாயம் வந்திக்கணும் வரணும் வந்திக்கணும் தியரியில் பார்க்குற கேள்வி ஆனால் பேசிக் கேள்வி 25 எடுத்தாக இல்லை ஆன்சர் எழுதினாங்க இந்த தீட்டா 90 காரணத்துக்கு 5 மார்க்ஸ் மட்டு B 0க்கு சமன் இல்லைன்னு காரணத்துக்கு 5 மார்க்ஸ் இந்த பெருக்கத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு 5 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் இங்கே இதை வரைக்கிச்சு எழுதினதுக்கு 5 மார்க்ஸ் வர்க்கம் எடுத்து போட்டு இந்த 2 ஃபார்மேட் எழுதியது இந்த ஃபார்மேட் 5 10 15 20 சரி இது 3ம் சரியா இருந்தா 5 மார்க்ஸ் அவ 25 மார்க்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ரூல் இது 3 ரூல் தான் இந்த 3 ரூலையும் தெரிஞ்சு அந்த கேள்வி எடுத்துக்கான் இந்த 3 ரூலையும் காட்டி தான் இந்த கேள்வி எடுத்துக்கான் 3 ரூல் தெரிஞ்சு அந்த காவியல் கேள்வி செய்யலாம் பாப்பா கேள்வி காவியல் ஈஸியாக வெக்டர் ஈஸியான பாடம் மிஸ் பண்ணிடக்கூடாது காவியல் ஈஸியான பாடம் So next question எட்டாவது கேள்வி ஏங்கிறது எட்டாவது கேள்வி ஏங்கிறது 2i + j பிங்கிறது 3i - λj a + bங்கிற காவி வந்துட்டு
செங்குத்தாம் ஏங்கிற காவிக்கு அப்படின்னா லம்டாட பெருமானம் என்னன்னு கேட்க சொல்லிக்கிறான், கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். லம்டாட பெருமானம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். செங்குத்து தந்திக்கிறான். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தியரி தெரியும், இல்லையே முடிச்சுட்டீங்க. அப்ப எங்களுக்கு தியரி தெரியும். ஐங்கிறது என்ன காவிலே? எக்ஸ் அச்சிலான அலகு காவி. ஜேங்கிறது y அச்சிலான அலகு காவி. எக்ஸ் அச்சிலான அலகு காவி வந்துட்டு ஐன்னு சொல்லுவோம், y அச்சிலான அலகு காவி வந்துட்டு ஜே என்று சொல்லுவோம். அப்ப ரெண்டுமே வந்துட்டு பெருக்கினா வந்துட்டு எங்களுக்கு தெரியும், ரெண்டுமே பெருக்கினா வந்துட்டு எங்களுக்கு தெரியும். ரெண்டுமே செங்குத்தான்னு சொன்னா, ரெண்டுமே செங்குத்துன்னு சொன்னா என்ன அடுத்த ரூல் எழுதணும்? ரெண்டையும் க்ராஸ் பண்ணி விட்டோம்டா, ரெண்டையும் டாட் பண்ணி விட்டோம்டா, ரெண்டையும் டாட் பண்ணி விட்டோம்டா 0. ரெண்டு காவியல் செங்குத்துன்னு சொன்னா அந்த ரெண்டு காவியும் டாட் பண்ணோம்டா 0 வரும். அது ரூல், ரூல் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு காவியும் டாட் பண்ணோம்னா 0. இது கட்டாயம் எழுதிக்க வேண்டிய ரூல், முதலாவது எழுதிக்க வேண்டிய ரூல் தான். ரெண்டு காவியும் டாட் பண்ணோம்னா 0ங்கிற முதலாவது எழுதிக்க வேண்டிய ரூல். அப்புறம் பிரேக்கட் அவுட் பண்ற a டாட் a, அப்புறம் b டாட் a இஸ் ஈக்குவல் டு பிரேக்கட் அவுட் பண்ணு. இப்போ a டாட் a இன்னும் தெரியலாம். a டாட் a மட்டு a ட ஸ்கொயர்னு இல்ல, மட்டு a ட ஸ்கொயர். b டாட் a, b டாட் a a dot b is equal to 0. இது என்ன பார்? மட்டு a உங்களுக்கு தெரியுமா? மட்டு ஏங்கிற என்ன தெரியுமா? என்ன மட்டு? ஐட குணகத்திர வர்க்கம் 2 வர்க்கம் பிளஸ் 1 வர்க்கம் 4 3 5. மட்டு ஏழு பெருமானம் என்ன? 5. மட்டு ஏழு பெருமானம் 5. மட்டு b பெருமானம் மட்டு வீடு பெருமானம் 5. அப்போ a டாட் b, a டாட் பிங்கிறது என்ன? இதை கொண்டு வந்தீங்களா மைனஸ் மட்டு ஏட வர்க்கம் எழுதலாம். இப்போ a டாட் பிக்கு பதிலாக மைனஸ் வர்க்கம் மூலம் 5 எழுதலாம். அதில் வர்க்கம் எழுதலாம். மட்டு a வந்துட்டு வர்க்கம் மூலம் 5, மட்டு ஏக்கு பதிலாக வர்க்கம் மூலம் 5 வரும். a டாட் பிக்கு பதிலாக என்ன பிரதிடலாம்? a டாட் பதிலாக a பிரதிடுங்க, b பிரதிடுங்க. a பிரதிங்க என்ன? 2i ப்ளஸ் j. b பிரதிங்க 3i மைனஸ் லாம்டா j. ஏக்கு பதிலாக a பிரதிடுற, பிக்கு பதிலாக b பிரதிங்க. இது இப்போ என்ன? 2i 3i வரைக்கும்னா 2i 3i வரைக்கும்னா 6 மட்டு ஐட வர்க்கம். மட்டு ஐட வர்க்கம் வேணுமா? தேவையில்லை. ரைட்டா? இப்போ இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு? 2i 3i வரைக்கும் 2 6 மட்டு ஐட வர்க்கம் வரப்போது மட்டு ஐங்கிற 1. அப்போ அதாவது தேவை. அதை ஜேஜிஎல் வரைக்கும் விட்டோம்னா மைனஸ் லாம்டா. அப்போ அடுத்தது ஐஏஜிஎல் வரைக்கும் விட்டோம்டா, ஐஏஜிஎல் வரைக்கும் விட்டோம்டா 0. எங்களுக்கு தெரியும், இதில் எங்களுக்கு தெரியும் ஐ டாட் ஐ வந்துட்டு 1, ஐ டாட் ஜே வந்துட்டு 0. இந்த இது தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல். ஐ டாட் ஐ வந்துட்டு 1, ஜே டாட் ஜே வந்துட்டு அதுவும் 1. ஜே டாட் ஜேயும் 1, ஐ டாட் ஐயும் 1. ஆனால் ஐ டாட் ஜே வந்துட்டு 0. அப்போ நான் க்ராஸ் தேவையில்லை, நீங்கள் ஐஎம் பெருக்கினா போதும், ஜேஎம் பெருக்கினா போதும். தட் இஸ் ஈக்குவல் டு minus 5. So இது அங்கே எடுத்துக்கோனா plus 5. So lambda is equal to 11. Lambda is equal to 11. பாபா கேள்வி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சு போகலாம். என்ன பிரச்சனை? இந்த கேள்வி என்ன பிரச்சனை? ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டு போனா. ஸோ மார்க்ஸ் வந்து லம்டா 11 காட்டினதுக்கு 5 மார்க்ஸ்,
இந்த I டாட் ஜே இந்த ஜே சரியா க்ராஸ் பண்ணினதுக்கு 5 மார்க்ஸ். இந்த மட்டு 5 கண்டுபிடிச்சதுக்கு 5 மார்க்ஸ். 5 10 15 இது ரெண்டு சொன்னா அதுல இது எழுதினதுக்கு 5 மார்க்ஸ். ஓ ஸோ 5 10 15 20 அடுத்த இந்த தியரியை பாவிச்சதுக்கு 5 மார்க்ஸ். ஏ டாட் ஏ மட்டு ஏட வர்க்கம் 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 25 மார்க்ஸ். டோட்டலாக 25 மார்க்ஸ். 25 ஹைஸ்ட் என்ன வந்து ஸோ அப்படி இல்லாமல் வேற மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சுக்கலாம், வேற மாதிரியும் செஞ்சுக்கலாம். மெத்தட் 2 வெளியே எடுத்துட்டீங்கண்ணே. மெத்தட் 2 அடிக்கிறேன். மெத்தட் 2 வந்து எப்படி செஞ்சுக்கலாம்டா, a + b நமக்கு தெரியும் தானே. a + b எங்க டைரக்டா இங்கே பிரதிட்டிக்கலாம். a + b வேலை 2i + j a b க்கு பதிலா 3i - lambda j into dot product 2i + j டைரக்டா பிரதிட்டிக்கலாம். அப்ப எங்க 2i + 3iண்டா 5i. இங்க j இங்க - lambda j ண்டா 1 - lambda into j. இதையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0. டைரெக்டாக இப்படி அடிக்கலாம். டைரெக்டாக இப்படியும் எழுதியிருக்கலாம். ஸோ டைரெக்டாக இப்படியும் எழுதியிருக்கலாம். ஸோ எல்லாம் திங்கிங் தான் பிள்ளைகள். திங்க் பண்ணணும். திங்க் பண்ண ஆன்சர் ஐடியா வந்துட்டு இருக்கு. எல்லாம் திங்கிங் தான். அப்புறம் என்ன, i டாட் i வந்துட்டு 1, j டாட் j வந்துட்டு 1, i டாட் j வந்துட்டு 0. ஸோ ஐயால பிரிக்கிறோம்டா. i 2 10 10 ஜேயால பிரிக்க விட்டோம்டா. 1 - lambda is equal to 0. எவ்வளோ வரைக்கும் வெளியே போட்டுரும். lambda சமம் -11 அடி. நான் என்னென்னு சொல்றது, இது வரைக்கும் வெளியே போட்ட lambda சமம் -11 அடினா என்ன கதை? என்ன செய்யணும்? எவ்வளோ வெளியிட்டு lambda சமம் -11 இருந்தால் எழுதி வந்து கையை பார்த்துட்டு செய்யணும். lambda சமம் +11. ஸோ அப்படி எழுதியிருந்தாலும் இந்த 25 மார்க்ஸ் அப்படியே வந்து. ஸோ எவ்வளோ 8 களி பார்த்த 8 களியுமே என்ன பொறுத்த மாட்டில் தெரியா, நீங்கள் முடிவு எடுத்துக்க. ஒன்பதாவது கேள்வி. 9வது கேள்வி. பருமன் P உடைய இரு சம விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குகின்றன. அவற்றின் விளைவுகள் தந்துகிறான். இது சம விசைகள் ஒரு புள்ளியின் விட தாக்கலாம். 2 சம விசைகள்
பிங்கிற ஒரு விசை, இன்னொரு விசையும் பிங்கிற விசை. ரெண்டு பிங்கிற விசைகள் வந்துட்டு ஒரு சம விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குதான், அவற்றை விளைவுகள் வந்து தந்திக்கிறாங்க வர்க்கமூலம் 3pm, வர்க்கமூலம் 3pm. அப்படியேண்டா அந்த ரெண்டு விஷயங்களுக்கு முடியாத கோணத்தை கண்டுபிடிக்க தெரிவிக்கிறாங்க. பச்சை பாபா கேள்வி, பச்சை பச்சை பாபா கேள்வி. நம்மளோட பிள்ளைகள் அதுக்கு பொது தீர்வுகளாக நீ வச்சுக்க, எதில் வச்சுக்க, பொது தீர்வுகளாக நீ வச்சுக்க. பொது தீர்வுகளாக நீ வச்சுக்க. தெரியும் ரெண்டு விஷயங்களுக்கு முறைப்பட்ட கோணம் தீட்டா, அந்த தீட்டா தான் கேட்ட கேள்வி. ரெண்டு விஷயங்களுக்கு முறைப்பட்ட கோணம் இது ஷார்ட், இது பிசிக்ஸ் என்ன ஷார்ட், ஷார்ட் ஆன் என்ன ஷார்ட், ரெண்டு சம விஷயங்கள் தாக்கினா 2p cos theta by 2, 2p cos theta by 2 தான் r. பிசிக்ஸ்னா நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் ஒன்று பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே அந்த ஷார்ட் ஃபார்ம் அவுட் பயன்படுத்தல. r வர்க்கம் 7 p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் ப்ளஸ் 2pq cos theta. பாபு இந்த கேள்வி சரி யார் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறீங்க பாபு? ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிங்க, மேத்ஸ்லேயும் படிச்சிங்க. சரி பாபு, r வர்க்கம்ங்கிறது இதில் வர்க்கம். அப்போ 3p வர்க்கம், 3p வர்க்கம். இங்கால p வர்க்கம் தான், qவும் p தான். ப்ளஸ் 2 வரும் p இன்டு p cos theta. இப்போ 2p வர்க்கம், இங்கால 3p வர்க்கம், அப்போ 1p வர்க்கம், 2 இன்டு p வர்க்கம் cos theta. இப்போ p வர்க்கம் 0 சமம் இல்லை, என்ன p வந்துட்டு 0 சமம் இல்லை, p not equal to 0, p not equal to 0. அப்போ என்ன p கட் பண்ணலாம், கட் பண்ணா 1 is equal to 2 cos theta. So cos theta is equal to என்ன 1 இங்கில் 2. p வர்க்கத்தை கட் பண்ணுற பெரிய விஷயமா? p வர்க்கத்தை வெட்டுறது பெரிய விஷயமா? 0 சமம் இல்லாட்டி வெட்டுறான். cos theta சமம் half. இப்போ என்ன செய்யுது? theta சமம் cos 60 எழுதி போட்ட போற. theta சமம் cos 60, அப்புறம் theta சமம் 2n by plus or minus 5/3. theta சமம் 60 பாய். theta சமம் 60 பாய். ஸோ theta சமம் 60 பாய்ங்கிறது 5 மார்க்ஸ். சாம்பாட்டில் பிரதிரத்துக்கு 5 மார்க்ஸ். cos theta சமம் ஹாஃப்னு எடுத்ததுக்கு 5 மார்க்ஸ். வேற என்னது மார்க்ஸ் 5, 10, 15. p வர்க்கத்தை நீங்கள் வெட்டத்துக்கு காரணம் படிக்கணும், அந்த காரணத்துக்கு 5 மார்க்ஸ். 1, 2, 3, 4, இன்னொரு மார்க்ஸ் கொடுக்கணுமே. சரி, பிரதிட்டுக்கு 10 மார்க்ஸ். ஈக்குவேஷன்ல சரியா பிரதிட்டுக்கு 10 மார்க்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் வந்தா 20 மார்க்ஸ். இந்த கேள்வியை நீங்க பிழை எடுக்கீங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லை அப்ளைட்ல பொது தீர்வுலாளி நின்றாங்க இப்படி. ஏன்னா 0 சமன்ல ஒன்று தான் கட் பண்ணலாமே, 0 சமனான ஒன்று கட் பண்ணிடு, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ரூல் ஒன்று. ஸோ போடுங்க. இதுக்கு சரி 25 இருக்கிறாட்டி
ஏன்னா 250க்கு எத்தனை வரும்? 245. எத்தனை வரும்? 250. பத்தாவது கேள்வி. 26 கிலோகிராம் திணிவு ஒன்று 13 இடை தூரத்தில் ஒரே மட்டத்தில் உள்ள 2 புள்ளி. அப்போ ஒரே மட்டத்தில் 2 புள்ளியாம், ஒன்று ஏங்கிற புள்ளியாம், அடுத்தது பிங்கிற புள்ளியாம். 2 புள்ளிக்கு மேல தூரம் வந்து 13 மீட்டராம். 26 கிலோகிராம் திணிவு ஒன்று 13 மீட்டர் இடை தூரத்தில் ஒரே மட்டத்தில் உள்ள ஏகமபியின் புள்ளியில் இருந்து 2 இலையாம். 2 இலை. ஒன்று வந்துட்டு 12 மீட்டராம், அடுத்து 5 மீட்டராம். ஒன்று வந்து 12 மீட்டராம், அடுத்து வந்துட்டு 5 மீட்டராம். இது 5 மீட்டராம், இது 12 மீட்டர். 2 இலைகள், 2 இலைகளால் தொங்க விடப்படுதா? இது ஆக பேசிக் கேள்வி. ஒரு நிறை ஒன்று, இந்த நிறை, இந்த நிறை வந்துட்டு 26 கிலோகிராம். அப்போ 26 ஜின்னு தான் போடணும். 260 போடல, 26 ஜி. ஒரு ஜி 10 சரி எடுக்க சொல்லிக்காங்க இல்லையே? பேப்பரில் முன்னுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஜி 10 எடுக்க சொல்லி இல்லையே? இல்லை, மென்ஷன் பண்ணலை. அப்போ 26 ஜி. ஜி மென்ஷன் பண்ணால் தான் 10, மென்ஷன் பண்ணலாட்டி ஜி தான். 2 வெவ்வேறான இல்லை. அப்போ இங்கே நீங்கள் T1 போடணும், இங்கே T2 போடணும். அப்படி என்றால் இலைகள் உள்ள இழுவிசையை காணும். அப்போ T1 T2 தான் இல்லை. அப்போ இங்கே T1 இங்கே கீழ் நோக்கி T1 ஆகிடும், இங்கே கீழ் நோக்கி T2 ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்? இலாமியின் தேட்டத்தை லேசாக பயன்படுத்தலாம். ஸோ இலாமியின் தேட்டம் சமநிலை என்னன்னா இலகுவாக இலாமியின் தேட்டத்தை பயன்படுத்தலாம். இலாமியின் தேட்டத்தை இலகுவாக பயன்படுத்தலாம். ஸோ இலாமியின் தேட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு கோணத்தடுப்பம் தீட்டான்னு சொல்லி, இந்த கோணத்தடுப்பம் தீட்டா, அந்த கோணம் தீட்டாண்டா இந்த கோணம் என்ன இருக்குன்னு நினைக்கிங்க? ஏனண்டா இது 13, இது 12, இது 5, இது செங்குத்து அருகல். பைத்தகரசின் பொம்மைகள். அப்பண்டா இது வந்துட்டு 90, இது 90 - θ ஆகும், π/2 - θ ஆகும். இப்போ லாமியின் தேட்டம் பயன்படுத்த போறீங்க. லாமியின் தேட்டம் பயன்படுத்துறதுக்கு நான் ஒரு நிலைக்குத்து லைன் ஒன்று போட்டு விடுறேன். ஈஸிக்கான நிலைக்குத்து லைன் ஒன்று போட்டு விடுறேன், கிடை லைன் ஒன்றையும் போட்டு விடுறேன், கிடை லைன் ஒன்றும் போட்டு விடுறேன். நம்ம லாமியின் தேட்டம் பயன்படுத்த போகிறோம். லாமின்ஸ் தியரம். அப்பண்டா T1 கீழ் T2 கீழ் 26 G கீழ். T1 கீழே T2 கீழே வர கோணம் இது தீட்டாண்டா, இது தீட்டா, Z வடிவம் Z. தீட்டாண்டா இது தீட்டா. அப்போ T2 கீழே வர்றது இது 90 + θ. T2 கீழே வர்றது sin 90 + θ. இது π/2 - θ, இது π/2 - θ. π/2 - θவோட ஒரு π/2 கூட்டணும், கூட்டி விடண்டா அது π - θ. அப்போ T1 கீழே வர்றது யாருண்டா? π - θ. நீங்கள் எப்படி சரி கோணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, π - θ. நான் என்ன சொல்கிறேன்? இது π/2 - θ, இது π/2 - θ. அதோட இன்னொரு π/2 கூட்டணும், π/2 + π/2 π - θ. 26 G கீழ் அதுக்கு எதிரே கோணம் sin 90, π/2 போட்டாலும் சரி. அப்போ T1 கீழ் sin θ சமன் T2 கீழ் cos θ சமன் 26 G. இப்போ T1 சமன் 26 G sin θ, T2 சமன் 26 G cos θ. இப்போ sin θ cos θ பெருமானம் கண்டுபிடிக்கணும். sin θ பெருமானம் எதிர்பக்கம் 5, செம்பக்கம் 13, cos θ
12 இங்கில் 13 ஆயிக்கும். அப்போ 26 ஜி இன்டு சைன் வேலை 5 இங்கில் 13 சரிங்களா 2 10 ஜி நியூட்டன். T2 வந்துட்டு 26 ஜி தர 12 இங்கில் 13 சுருக்கி விட்டீங்க என்றால் 24 ஜி நியூட்டன். சரி 10 எடுத்தாலும் சரிதான் 10 1 நியூட்டன். ஸோ டோட்டல் மட்டும் சரி என்ன 25 மார்க்ஸ். இந்த கேள்வியில் சரி 25 இருக்காங்க ஒரு பேப்பர். உங்கள்ட்ட இது பேப்பரை திருத்துங்க. யார்கிட்ட இது பேப்பர் 25 வந்து ஒரு பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பரா 22 இல்லையா? இருநூத்தி 250 எடுக்கணும். அது 245 சரி எடுக்கணும். 240 சரி எடுக்கணும் ஸ்ட்ரக்சர்ல. எப்படி மார்க்ஸ் இப்போ உடச்சி செல்லணுமா? ரைட் ஓகே மார்க்ஸ் உடச்சி செல்லும். இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ், லாமின் தேற்றம் பயன்படுத்துறதுக்கு 5 மார்க்ஸ், லாமின் தேற்றத்தை எழுதினதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ 5 10 இந்த கோணங்களை சரியா கண்டுபிடிச்சதுக்கு லாமின் தேற்றத்துக்கு டோட்டலா 15 மார்க்ஸா? லாமின் தேற்றத்துக்கு சரியா 15 மார்க்ஸ். அந்த கோணங்களை சரியா போட்டதுக்கு அந்த இழுவிசையில சரியா போட்டது 15 மார்க்ஸ். 15 கேளுக்கு 10 10 20 25 மார்க்ஸ். ஓ விசை பிரிப்பும் செய்யலாம். செஞ்சுக்க யாரும் ஒரு பேப்பர் செஞ்சுக்க. விசை பிரிப்புல செஞ்சாலும் சரி விசை பிரிப்புலையும் செய்யலாம். லாமின் தேற்றம் பயன்படுத்தல விசை பிரிப்பு பயன்படுத்தலாம். விசை பிரிப்பும் பயன்படுத்தி ஆன்சர் சரியா வந்தா சரி. ஒன்றில் 240 ஒருத்தர் 100 வந்தால் அந்த ஃபுல் மார்க்ஸையும் கொடுங்க. விசை பிரிப்பும் பயன்படுத்தலாம். அதுவும் சரியா. ஸோ பேப்பரை திருத்திக்கிறோம், ஸ்ட்ரக்சரை திருத்திக்க 10 ஸ்ட்ரக்சரையும் திருத்திக்கும். 10 ஸ்ட்ரக்சரையும் திருத்திக்கும். மார்க்ஸ் எத்தனை வந்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க உங்களோட மார்க்ஸ் சரியா என்ட்ரு பண்ணிக்கிறீங்க சரியா, அதே போல் கூட்டினது சரியான்னு செக் பண்ணுங்க. மார்க்ஸ் என்ட்ரு பண்ணலாம் சரியா, கூட்டினது சரியா சரி பாருங்க. ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் உங்களுக்கு நீங்கள் எழுதின மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட் ஸோ எல்லாம் ஓகே தானே? சரி கவனிங்க. ஸோ மார்க்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ என்ன சொல்லுது அவங்களோட லெவல்? ஃபஸ்ட் டைம் லேக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லுது அவங்களோட லெவல்? ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே தான் படிச்சுக்கிறீங்க. 8 மாதத்துக்கு மேலேயா? 8 மாதத்துக்கு மேலே படிச்சுக்கிறீங்க. ஸோ 250க்கு எத்தனை மார்க்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களோட லெவலில் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ரெடியாகும். கூட மார்க்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம். கூட மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உண்மையிலே சந்தோஷம். எது கூட மார்க்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் உங்களோட ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கூட மார்க்ஸ் எது இந்த மார்க்ஸ் ஓகே சார் நினைட்டு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அந்த மார்க்ஸ் ஓகே இல்லையான்னு சொல்லி அது நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். நீங்கள் அவர் முடிவு எடுத்துக்கணும். உங்களோட லெவலுக்கு, உங்களோட டார்கெட்டுக்கு, உங்களோட கோலுக்கு அந்த மார்க்ஸ் ஓகேன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஸோ எங்கே பிழை விடுறீங்கன்னு பாருங்கள். அதான் மெயினான விஷயம். நீங்கள் பிழை விடுறீங்கன்னு பாருங்கள், அந்த பிழைகளை திருத்துங்க. எங்கே பிழை விடுறீங்கன்னு பாருங்கள், அந்த பிழைகளை திருத்துங்க. ஸோ அதில் நீங்கள் திருத்தி வந்தாலே மேஜராக ஸோ ஓகே ஆயிடும். 2017
நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினேன் 2017 2017 நான் ஃபஸ்ட் டைம் எழுதினேன். நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வர்றதுக்கு காரணமே மெட்ஸ் தான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு காரணமே. நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னு சொல்லி நான் முடிவு எடுக்கலை, சொசைட்டியே முடிவு எடுத்து நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னு சொல்லி. ஸோ மெட்ஸ் தான் எனக்கு பிடிச்ச பாடம். ஸோ அதுலேருந்து தான் மெட்ஸ் தான் பேசிக்கான இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. செகண்டரி பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் பண்ண போனாலும் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மெட்ஸை பிடிங்கடா, மிச்ச பாடமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் உங்களோடன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான். செகண்டரி பிள்ளை வந்து காய்ச்சானல்டா மெட்ஸை பிடி, முதலாவது மெட்ஸை நீ நல்லா பிடிச்சிட்டேன்னு சொன்னால் மிச்ச பாடமெல்லாம் தானாக வந்து ஓட்டும் உன்னோட. நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்க வந்ததுக்கு காரணம் மெட்ஸ். எந்த ஃபஸ்ட் டைமில் 90 மார்க்ஸ், எந்த ஃபஸ்ட் டைமில் 90 மார்க்ஸ். ஸோ 90 மார்க்ஸ் நீங்கள் அவங்களோட லெவலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், எஸ்ஏகளை பார்ப்போம், ஒவ்வொரு எஸ்ஏ எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் அப் பண்ணிடணும். ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டால் சொல்லுவேன், எஸ்ஐயில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறத விட ஸ்ட்ரக்சரில் குயிக்காக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 2 தியரி 3 தியரி வச்சு தான் ஸ்ட்ரக்சர் கேள்வி பில்ட் பண்ணுவாங்க. அதை விட கூட தியரி வச்சு பில்ட் பண்ண இயலாம். உங்களுக்கு விளங்குதா? நம்ம திருத்தின கேள்வி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு మన தியரி என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க. முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு என்ன தியரி, ரெண்டாவது ஸ்ட்ரக்சருக்கு என்ன தியரி, மூணாவது ஸ்ட்ரக்சருக்கு என்ன தியரி, நாலாவது ஸ்ட்ரக்சர் என்ன தியரின்னு அனலைஸ் பண்ணுங்கள். 2 தியரி 3 தியரி மேக்ஸிமம், அவ்வளோதான். அதை தாண்டி தியரி சேர்த்து ஸ்ட்ரக்சர் கேள்வி போட மாட்டாங்க. ஸ்ட்ரக்சரில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் எஸ்ஏயில் பார்த்துக்கொள்வோம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு டைம் தந்திக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், எஸ்ஏ கேள்வியில் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸுக்கு இடையில் எஸ்ஏக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் ஸ்கீம் எழுதலாம். ஸ்கீமை பார்க்காம நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் ஸ்கீம் எழுதணும். எஸ்ஏக்கு எழுதிட்டீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் தான். ஸோ பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள்.